லவ் யூ அண்ணா. தேங்க்யூ தம்பி. விஎஸ் ஷோல் ரைடர் தம்பி, சாரிப்பா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எல்லாம் மன்னிச்சிங்க. நான் ஒரு ஈவெண்ட் போயிட்டு வந்தேன்ப்பா, ரொம்ப லாங்லேருந்து வந்தேன். அதனால் வந்து கொஞ்சம் டிராஃபிக் லவர்ஸ் டே வேறு இன்றைக்கி. திடீர்னு வந்துட்டு காதலர்கள் வந்து நம்மளை காதல் பாட்டு நிறைய பாடியிருக்கோம்ல, அதனால் அந்த காதல் பாடல் கேட்கணுன்றதுக்காக ஒரு மாலில் வந்து கெஸ்ட்டாக திடீர்னு கூப்பிட்டாங்க. தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் நம்ம காலேஜ் பசங்க, நம்மளுடைய தம்பிகள் தான், நம்மளுக்கு எல்லாமே உங்களை மாதிரி ஒரு தம்பிகள் தான், எல்லாமே அன்பாக வந்து கூப்பிட்டாங்க. அதனால் நான் போயிட்டேன். அதனால் லேட் ஆகிடுச்சு, தயவுசெய்து மன்னிச்சிங்க. ஓகேவா? அறக்க பறக்க உங்களுக்காக வந்து நம்ம ஒரு ஃபஸ்ட் டைம் இதுதான் நான் லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் நான் இன்ஸ்டாகிராமில் லைவில் வருது. யாருக்குமே வந்து யாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணல, இல்லை அதிகமாக இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடலாம் அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒரு நல்ல விஷயமா போடலாம் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் எடுத்ததுமே எதுவும் போடக்கூடாதுன்றதுக்காக. நிறைய லவ் யூ ப்ரோ. தேங்க்யூ பிரதர் வருண். ஹாய் அண்ணா. பி இன் யுவர் லைவ் வீடியோ. ஓகே, தேங்க்யூ. ஃபஸ்ட் டைம் லைவ் வரேன். நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டோட இதுக்கப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராமில் வந்து டிவிக்காக ஒரு ஆல்பம் பண்ணுங்க. ஓகே, அப்புறம் வந்து நிறைய பாட்டு வந்து இதுக்கப்புறம் நிறைய பாட்டு நம்மளுக்கு ரிலீஸ் ஆக போகுது. உங்களுடைய ஆதரவோடு, உங்களுடைய அன்போடு. கானா பாக்ஸ் வந்து நம்ம இதுவில் பண்ணோம்ல, பிரவீன்குமார் அண்ணா. பேர் சொல்லுங்க, என் பேர். ஓ, ஏன்னா எல்லாரும் பேரும் சொல்லிட்டு இருந்தால் வேறு பேர் மட்டும் தான் படிச்சுட்டு இருக்க முடியும், தப்பாக நினைக்காதீங்க. நம்ம சொல்ல வந்ததை உங்ககிட்ட வந்து நான் கன்வே பண்ணிடுறேன். ஓகேவா? ஏன்னா எனக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க, 1 hour வெயிட் பண்ணியிருக்கீங்க. லைவ் நான் சொன்னது வந்து தப்பாக ஆகிடுச்சு, 1 hour லேட் ஆகிடுச்சு. நான் ஃப்ரம் லண்டன். வாவ். ஓகே, தேங்க்யூ பிரதர். பிக் பாஸில் வந்து கானா பாக்ஸ் நிறைய பண்ணோம். அதுமாரி வந்து பாடல்கள் வந்து நிறைய வரப்போகுது. உங்களுக்கு வந்து ஒரு புது விதமான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கானா விருந்து ஒன்று கொடுக்க போகிறேன் கூடிய சீக்கிரத்தில். நீங்கள் எல்லாமே அதில் கலந்து கொள்வீங்க. எல்லாமே நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க. கானா விருந்துன்ட்டு, கானா வினோத் விருந்து அப்படின்ட்டு ஒன்று. எங்கே அது இந்த என்னுடைய ஃபோன் எடுங்க. உங்கள் பிக் ஃபேன். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ ஸ்மி. அவங்க காட்டிடுறேன். கானா வினோத் கானா திருவிழா இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வருவீங்க அந்த இடத்துக்கு. கூடிய சீக்கிரம் வந்து பிளேஸ்லாம் அறிவிப்பாங்க. பிரம்மாண்டமாக நடக்க போகுது. உங்களுடைய ஆதரவோடு உங்களை பார்க்க ஃபேன் மீட்டு வந்தேன். ஓகே, தேங்க்யூ. வந்தீங்களா? டியோ லோகேஷ் அண்ணா பேர் இருப்பா ஒரு நிமிஷம். இல்லை இப்போ வருது தலைவா. தேங்க்யூ தம்பி. இது மாதிரி தான் மாக்கப் பண்ண இன்ஸ்டாகிராமில் லைவுக்கு போகிறாருன்ட்டு அவரை பாடிட்டு இப்போ நானே இன்ஸ்டாகிராம் லைவுக்கு வந்துட்டேன். இன்ஸ்டாகிராமில் போறியப்பா லைவுக்கு, மாக்கப்பா இன்ஸ்டாகிராமில் போறியப்பா லைவுக்கு, நீ என்னைக்கு நான் டைமுக்கு வந்துக்கிறியா ஷூட்டிங்க்கு. நான் அவரை கேட்டுட்டு இன்றைக்கி என் நிலமை வந்து நான் லைவ் இருந்தாலும் உங்களுக்காக அண்ணா சாரி நான் மாக்கப் பண்ணேன். அது ஒரு ஜாலியாக பாடுங்க. இன்றைக்கி பாருண்ணா, இன்றைக்கி நான் நம்மள பிக் ஃபேன் அண்ணா. தேங்க்யூ பிரதர். இட்ஸ் மீ ராகுல் நாத் டு பி இன் யுவர் லைவ் வீடியோ த ரியல் வின்னர். தேங்க்யூ பிரதர். நீங்கள் ஏடா கூடமாக வச்சுருக்கிறீங்களா பேர்? டிங்கா மாட்டோ, காண்டம் மிஸ்டேக், டிலிபிடக் டாப், கவுண்டிங் மிக்டேக், இது மாதிரிலாம் இது பேர் படிக்க முடியல. மறுபடியும் படிக்கலாமா? ஃபர்ஸ்ட்லேருந்து படிக்கலாம்ல எல்லாரையும்? ஐயோ போயிட்டு இருக்குதா, படிக்க முடியாது போலியே. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பாருங்க. தருண்னு ஒரு தருண்னா இட்ஸ் மீ. திரும்பி ஃபர்ஸ்ட்லேருந்து வந்துட்டுமா? இதுலேயே போயிடலாம், கரண்ட்லேயே போட்டு. சரி, ஓகே. லவ் யூ அண்ணா. அண்ணாமை நானே அண்ணா. பாரு கூட பேசுகிறீங்களா? பாரு கூட பேசுகிறேன்ப்பா. போலட் பிரபு அண்ணா. தம்பி வணக்கண்ணா. தம்பி வினோத் அண்ணா கொஞ்சம் டிஎம் பாருண்ணா. ஓகே, பார்க்க சொல்கிறேன்ப்பா. கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்க்குறேன்ப்பா. கண்டிப்பாக இதுக்கப்புறம் நம்ம பார்க்குறேன். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் எனக்கு இதை பற்றி இதெல்லாம் நோண்ட தெரியாது அவ்வளோ. அதனால் நம்ம
ஒய்ஃப் என்னுடைய நம்ம தங்கச்சி இருக்காங்க ரேகா, அவங்களும் பார்க்குறாங்க, பாக்கியாவும் பார்க்குறாங்க. அண்ணா என்னோட கமெண்ட் மட்டும் பண்ணி பீன் யுவர் லைஃப் இது வேறு அடிக்கடி வந்துருக்குதுப்பா. ஹாய் அண்ணா. லக்ஷ்மன் மிஸ் யூ அண்ணா. தேங்க்யூ பிரதர். அதே நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏன்னா மெசேஜ்ல அனுப்புறாங்க இல்லையா, ஸோ அது வந்து ரிப்ளை பண்ண முடியலன்னா சாரி பிரதர், மெசேஜ்லாம் பண்ணுறீங்க, அது ரிப்ளை பண்ண முடியலன்னா தயவுசெய்து மன்னிச்சிங்க. அன்டைமில் வரேன், இன்னும் ஒரே ஒரு மாதம் தான், கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுவேன். அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக லைவில் வருவேன். ஏன்னா ஒருத்தருக்கா நம்ம மெசேஜ் என்னால் பண்ண முடியல பிரதர், தப்பாக நினைக்காதீங்க, மன்னிச்சிக்கங்க. வணக்கம் அண்ணா. தேங்க்யூ பிரதர். நீங்கள் மெசேஜ் பண்ணுறவங்க எல்லாரையும் நான் பார்த்து தான் இருக்கேன். லவ் யூ அண்ணா. தேங்க்யூ பிரதர். மலர் அஃபிஷியல் அண்ணா மிஸ் யூ அண்ணா. ஓகே, தயவுசெய்து யாருக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ண தப்பாக நினைக்காதீங்க. எல்லாருக்குமே என்னால் பண்ண முடியல. நான் லைவில் வந்து நான் இந்த மாதிரி வந்து உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன். உங்களுடைய அன்பு ஆதரவு, நான் உள்ளே இருக்கும்போது அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எனக்காக அப்படி சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தம்பிகளா, அண்ணன்கள், அக்கா, தங்கச்சிகள், எங்கள் அம்மாக்கள், ஏன்னா அப்படி உயிரை விட்டு இப்போ கூட ஷோ போயிட்டு வந்தேன், ஏன்னா அப்படி உயிரை விட்டாங்க. நீங்கள் வெளியே இருந்து பார்த்த எனக்கு கொடுத்த சப்போர்ட், மக்கள் சப்போர்ட், உங்களுடைய நண்பர்கள் தம்பிகள் சப்போர்ட், கானா கலைஞர்கள் சப்போர்ட், இசை கலைஞர்கள் சப்போர்ட், இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வெளியே வந்து நைட்டில் ஏன் நான் வந்து மெசேஜ் பண்ண முடியலன்னா, இந்த நீங்கள் போட்ட வீடியோலாம் நான் பார்க்குறேன், நீங்கள் பண்ண கமெண்ட்ஸு, நீங்கள் போட்ட வீடியோ, சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்தையும் நான் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்க்குறேன். ஒருத்தரும் அப்படி பண்ணியிருக்கீங்க, அப்படி உயிரை விட்டுருக்கீங்க என் மேலே. இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேனே தெரில. உங்களுக்கு பாட்டு மூலியமாக தான் உங்களுக்கு நான் மகிழ்விக்கணும், என்னால் அதுதான் முடியும். யாருக்குன்னா நான் ரிப்ளை பண்ணலன்னா எனக்கு தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க தம்பி. ஏன்னா தூங்குறதே அன்டைம் லேட் ஆகுது, மறுநாள் காலையில் இருந்து போகிறோம். இப்போ தான் நம்மளால் ஓட முடியும். இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இப்போ தான் பலன் வந்திருக்கு. அதனால் இப்போ தான் என்னால் ஓட முடியும். ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்க முடியாது. அடுத்தடுத்து வேலைகளை பார்க்கணும், உங்களையும் மகிழ்விக்கணும், பாடல்கள் பாடணும். பவித்ரா அண்ட் வந்து சின்ன சின்னதாக பண்ணுங்கள் மெசேஜ், ஓகேவா? அண்ணா தேங்க்யூ. இல்லை பண்ணுங்கள், எவ்வளோ வேணால் பண்ணுங்கள் ப்ரோ. சீசன் 9 முடிச்சு எக்ஸ்பெக்ட் அடுத்த வேலையை பார்க்கலாம். ஓகே, அடுத்த வேலை தான் பார்த்துட்ருக்கோம். அண்ணா நியூ கானா இப்போ கம்மிங் சூன் பிரதர். அப்கமிங் சாங் நிறைய இருக்குது பிரதர். அண்ணா அண்ணி நல்லா இருக்காங்களா? பாப்பா நல்லா இருக்கா, எல்லாம் நல்லா இருக்காங்க. அச்சு பேர்னா அச்சுமா. ஓகேம்மா அச்சுமா. ஓகே, தேங்க்யூ பிரதர். ஓட்டு போடுறது அவங்க விருப்பம்பா, ஓகேவா? ஓட்டு வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து போடணும். உங்களுடைய ஒரு விரல் புரட்சி, ஓகேவா? உங்களுடைய நீங்கள் நல்லா யோசிச்சு நல்லா சிந்திச்சு ஓட்டு போடுங்க. என்ன நீங்கள் ஓட்டு போட்டுன்னு சொல்லாதீங்க. நான் ஆல்ரெடி ஓட்டு போட்டிருக்கேன், இதுக்கப்புறம் சம்பாதிச்சு தான் மேலே தளம் போகணும், ஓகேவா? ஆல்ரெடி ஓட்டு வீட்டில் தான் இருக்கேன். ஓகே, வணக்கம். ஹாய் அண்ணா டோலா. ஹாய் தம்பி. ஸ்வீட் ஹாட் ஜி. எல்லாரும் பேரை நான் படிக்கிறேன், கொஞ்சம் பேசணும், வேறு படிக்க முடியல. என் நேம் கார்த்திக். சொல்லுங்கள். ஓகே, ஒரு பாட்டு பாடுங்கண்ணா. ஒரு பாட்டு பாடலாமா? தென்றல் வந்து என்னை தொடும், அதுவா? தென்றல் வந்து தீண்டும் போது என்ன வண்ணமோ மனசுல, திங்கள் வந்து சாயும் போது என்ன வண்ணமோ. தேங்க்யூ பிரதர். வந்து வந்து போகுதம்மா எண்ணமெல்லாம் வண்ணமம்மா, எண்ணங்களை கேட்டபடி. சரி, ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாட்டா பாடுறேன். அவ்வளோ நேரம் சொல்லுங்கிறீங்க, அவங்கள அது எது அழுத்திட்டு இருக்காங்க, திரும்பி வீட்லேயே இருக்காங்க. நீ பிக் பாஸ்க்குள்ளே எப்போ போனீங்களோ அப்போல இருந்து நான் உங்களுடைய வந்து உங்களை தான் பேசுவேன். தேங்க்யூ குட்டி, தேங்க்யூ குட்டி. ஆனால் உங்கள் ஸ்டைலில் ஒரு சாங் பாருங்கண்ணா. என்னோடய ஸ்டைல்லையா? இன்றைக்கி வந்து லவ்வர்ஸ் டேயில் க்ரீன் கலர் ட்ரெஸ்ஸிங்க போடு, குடுடா க்ரீட்டிங்ஸ் கார்டு. அப்போல்லாம் க்ரீட்டிங்ஸ் கார்டு தான். முகத்தை கச்சிப்பில் மூடு, ஓட்டுடா ஈசிஆர் ரோடு. பைக்கில் ஈசிஆர் ரோடு. அந்த மாயா ஜாலு, அந்த ஈசிஆர் ரோடு, அம்ப போறாமாலு. சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு. மறந்துட்டேன் அந்த பாட்டை. ஒரு இதுவில் பாடியிருப்பேன், ஒரு சேனலில் பாடியிருப்பேன். காதலேனும் சொல்லை நானும் சொல்லவில்லை,
சொல்ல வந்த நேரம் காதல் என்னிடத்தில் இல்லை. என்ன மாரி நாள் இன்னைக்கு காதலர் தினம். உங்கள் அம்மாவை காதலி எப்படி சொல்கிறது, அம்மா மேலே காதல் இருக்கும், அப்பா மேலே காதல் இருக்கும், தங்கச்சி மேலே காதல் இருக்கும். காதல்ன்றது வந்து லவ்வர்ஸ் மேலே தான் வர்றது காதல் இல்லை. எல்லார் மேலேயும் நம்ம காதலாக இருக்கணும், அன்பாக இருக்கணும், எல்லாரையும் நம்ம லவ் பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்மளுடைய லவ், தான் நம்மளுடைய வாழ்க்கை. மனைவியை லவ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் லவ் பண்ணணும். சாரி, லவ்வர்ஸ் காதலியை லவ் பண்ணாலும் கடைசி வரைக்கும் லவ் பண்ணணும். இடையில சண்டை வருது சகஜம் தான் லவ் பண்ணுறவங்களுக்கு. அதுக்கு ஒரு பாட்டை பாடியிருப்பேன். எல்லோருடைய லவ்லையும் சண்டை வரண்டா, என்னுடைய லவ்லையும் சண்டை வரண்டா, தப்பு பொண்ணு மேலே இல்லைன்னா பையன் மேலே, கொஞ்ச நேரம் ஆனதுமே கொடுத்துக்குது மிஸ்டர் கால. ஏன்னா ரெண்டு பேர் சண்டை போட்டுக்குவாங்க. சண்டை போட்டு ஐயோ அவள் பண்ணுவாளா நம்ம பண்ணுவோமா, அவள் பண்ணுவாளா நம்ம பண்ணுவான்ட்டு கொஞ்சம் சின்ன மிஸ்டு கால் கொடுத்து பார்த்துக்கிறீங்களா? அதெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கஷ்டப்பட்டு காதலிச்சு கண்ணீரில் சாகாதடா, ஆசை வச்ச எந்த பொண்ணும் உன்னை விட்டு போகாதடா. கஷ்டப்பட்டு காதலிச்சு கண்ணீரில் சாகாதடா, ஆசைப்பட்ட எந்த பொண்ணும் உன்னை விட்டு போகாதடா. காதல் போல புனிதம் இந்த உலகில் எதுவும் இல்லை, பெண்கள் பாசத்திற்கு கடலளவோ இல்லை. சின்ன சின்ன பிரச்சனை தான் பெருசா மாறும், அந்த சண்டை கூட அப்போ சொகுசா மாறும். தம்பி நிறுத்துடா, சொல்ல போற கருத்துடா, காதலியில சண்டை போட்டு எழுதிட்ட வினோத்துடா. இப்போ திடீர்னு பழைய பாடல்கள்லாம் ஞாபகம் வருது உங்களுக்காக. வாட்ஸ்அப்பில் சண்டை வந்தா கோபமான பொம்மை ஒன்று. வாட்ஸ்அப்பில் வந்து லவ்வர்ஸுக்குள்ளே சண்டை வந்ததுன்னா ஒரு கோபமான பொம்மை வரும். வாட்ஸ்அப்பில் சண்டை வந்தா கோபமான பொம்மை ஒன்று, கூடவே அனுப்பிடண்டா கோணவாய் பொம்மை ஒன்று. அடிக்கடி வரண்டா அந்த அமுக்கு மூஞ்சி பொம்மை, கடைசியில் வரண்டா அந்த கண்ணீரஞ்சலி பொம்மை. இப்படியே போகுதுங்க காதலர் வாழ்க்கை, எப்பத்தான் மாறுமோ அது கல்யாண வாழ்க்கை. இது நிலைக்கணும், காதலர்கள் நிலைக்கணும், காதல் பண்ணி புட்டா கடைசியில் ஜெயிக்கணும். இந்த பாட்டில் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க, ஆனால் நான் ஆல்பம் போட்டேன், அதெல்லாம் சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன். பேர்கள் படிக்கலாமா? உங்களை வேற குச்சி ஒரு குல்பி சாங் பட்டு பாடுனாவா, காஞ்சி பட்டா பாட்டு பாடினான்னு ஒரு தொலைக்காலை விட்டுக்கிற நீ, உன் காலை ஒடிக்கிறாரு, ஒரு காலை நீங்கள் போடணும். யார் அது? இட்ஸ் மீ ஸ்மைலி. ஐயோ சாரிம்மா, லேடியாம்மா, நம்ம தம்பிங்க நினச்சி திட்டம்மா, சாரிம்மா. மேம் கம்ருவை பார்த்தீங்களா? கம்ருவை பார்த்தேன், வீட்டுக்கு வந்தான், ஜாலியாக பேசினேன். இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்காரு, தலைவர் வர படம் வேறு நடிக்கிறாரு, படம் நடிக்க போயிடறான் மச்சான், படம் நடிக்கிறானா. இப்போ தான் இன்னும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. ஃபோன் போட்டு சொன்னாப்பில் இன்றைக்கி நாங்கள் மீட் பண்ண வேண்டியது, அதுக்குள்ளேயே ஒரு ஈவெண்ட்காக உடனே போயிட்டேன். உங்களுக்கு வேறு டைம் நான் வந்து 7:30 சொல்லியிருந்தேன். சாரி லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆராம்சே பார்த்துக்கிறோ, பொறுமையாக பேச சொல்லுமா. ஒரு பாட்டு ஒன்று எழுதுனேன் ஃபேஸ்புக்கு லைவில். அவனை பாரு ஃபேஸ்புக்கில் போட்டுனுக்கிறா லைவு, உன் மூஞ்ச போய் கழுவு மச்சான் இடத்த விட்டு நழுவு. அதெல்லாம் பண்ணிட்டு இப்போ நானே வந்து லைவில் உட்காந்துருக்கேன். அழுக்குண்ணா இதுக்கு பண்ணணுமா லைக்குடா, நான் ஏற்றி வச்ச மெழுகு வத்தி பாருங்கண்ணா. சரி பாடுறேன். பந்தனுயர் கோவிலில் தொடங்கிட்டோம் பயணத்தை, முழுசா செலுத்திட்டோம் அம்மா மேல கவனத்தை, எங்கள் ஆசை நிறைவேத்த தொடங்கிட்டோம் பயணத்தை, அழகா பார்த்தோமே அடையாறில் சுருவத்தை, அங்க கூட ஜனங்க ஜபத்தை சொல்லுது, அந்த சந்தோஷத்துல அலைய துள்ளுது, அந்த நீல கடலில் நீந்தி செல்லும் மீனு கூட உயர்த்தி சொல்லுது, மரியே நீ வாழ்க வென்றது, அந்த மீனும் கொடி மரத்தை ஜெபித்து நின்றது, நடக்கவும் முடியல நம்பிக்கையும் குறையல, ஜெபித்தேன் எழுந்தேன் அம்மா உண்ட நருளல, செஞ்ச பாவம் உறுத்துது
என்னுடைய மனசுல மண்டியிட்டு அழணுமா உன்னுடைய மடியில. அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், நாகூர் நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம். அம்மா வந்துட்டோம் நெருங்கி வந்துட்டோம், நாகப்பட்டினம் கடந்து வந்துட்டோம். கடலோரம் வெள்ள கோபுரம் அதை பார்த்ததுமே ஆனந்தத்தில் அழுகதா வரும். ஓகே, ஒரு குச்சி ஒரு குல்பியா, கொஞ்சம் பேசிட்டு பாடலாம் பிரதர். நீங்கள் கேட்டவி ரேடியோ மாரி ஆயிடுச்சு இது. ஏற்றி வச்ச பாடியாச்சு, அடுத்தது இறக்கி வச்சேன்னு கேட்டுற போகிறீங்க. வியனாவா இங்கேயா? வியனா பேசுனாங்க, ஃபோனில் பேசுனாங்க. என்கிட்ட வந்து ஃபேஸ் இது பிபி ஹவுஸில் இருந்த எல்லாருமே என்கிட்ட வந்து அன்பாக இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஈவெண்ட்டில் மீட் பண்ணுறோம். எங்களுக்குள்ளே எந்த ஒரு சண்டை கண்டு அப்படிலாம் இல்லை. பாருக்கிட்ட பேசுகிறேன், கமருக்கிட்ட பேசுகிறேன், கனியக்கா கிட்ட ஃபோன் பண்ணேன், எம்ஜி தம்பி, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு தான் இருக்கேன். எல்லாம் அன்பாக பேசுகிறாங்க நம்மக்கிட்ட. வியனாவும் ஃபோன் பண்ணாங்க. கமருவை பார்த்தீங்களா? பார்த்தேன். தலை ஐயோ என்னது, ஹாய் மீட் பண்ணலாமா? சரி, ரம்யாவை மீட் பண்ணி, ரம்யா ஃபோனில் பேசினாங்க தம்பி. தலை அனீஷ் அண்ணா, ஹரிஷ் ஃபைட்டர், வியனா. வியனா பொம்மா இருக்கி, நான் இருக்கி பொம்மா இருக்கி. வியனாவா மெசேஜ் பண்ணியிருக்காப்பா. அம்மியை கேட்டேன்னு சொல்லு. அம்மி, ஆட்டுக்கல், கிரைண்டர் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லு. ஓகேவா? நீ அம்மின்னு தானே சொல்லுவா அம்மாவை கேட்டேன்னு சொல்லு. ஹாய் அண்ணா கிரேசி. ஓகே, புல்லட் ப்ரூஃப் பார்த்துப்பா, சுட்டா கூட ஒன்றே ஆகுது போல உனக்கு. அண்ணா ஒரு குச்சி ஒரு குல்ஃபி. புல்லட் ப்ரூஃப் கொஞ்ச நேரம் பொறுத்து பாரு, நாக்கு வரட்டுறது ரொம்ப பயம். லாங்லேருந்து வந்துக்கிற உங்களுக்காக கடகுன்னு. வியானா அண்ணா. ஓகே அண்ணா, கானா சாம்ராஜ்யம் தர்பிஸ் பாடல் பாடுங்கண்ணா. என்ன பாட்டு? கானா சாம்ராஜ்யம் என்ன பாடுன்னு தெரியலையே, தெரிலப்பா. இன்னொருத்தரை பற்றி இதில் பாடக்கூடாது, அது வெளியே வந்தாச்சு. அதை நம்ம வந்து இது பண்ணிடலாம். அது ஒரு போட்டியில் இருக்கும்போது நம்ம அது ஜாலியாக பாடணும். வெளியே வந்து பர்சனலாக ஒன்று பண்ணக்கூடாது. அண்ணா உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. ஃபோன் நம்பர் சொல்லுவா. இட்ஸ் நிதியா? எவ்வளோ தரப்புனாருன்னு தெரியல. ஒரு நிதி 2009 பண்ணி. ப்ளீஸ் சே மை நேம். ஆதி கவி அண்ணா. ஓகே, வியானா. பிக் பாஸ் கிங் நீ தானா? தேங்க்யூ. பிக் பாஸ் கிங்கா நீ? தேங்க்யூப்பா. ரியல் டைட்டில் வின்னர். தேங்க்யூ ஹாரிஷ் ஸ்ரீ. என்னது அரணி ஸ்ரீ? சாரி அரணி, தப்பாக படிச்சுட்டேன். அப்புறம் வந்து நந்தினி நேம்க்கு ஒரு சாங் பாடுங்க. நந்தினியா? நந்தினி தான் ஒரு வாரத்தில் போயிடுச்சு பிக் பாஸ் வீட்டிலேருந்து. அவங்க பேரை நந்தினி தான் நினைக்கிறேன். கண்டிப்பாக பாருங்கள் நந்தினி பேட் பாய். ஹாய் வியனா அக்கா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. வியனா, டுடே குட்டி உனக்கு டெடி குட்டி சொல்லியிருக்காரு உங்களுக்கு. சாரி, ரொம்ப அழகாக இருக்கேன் வியனா. அவனுக்கு கண்ணு தெரில போல அந்த பையனுக்கு, எதை சொல்லிட்டுக்கிறான். ஆனால் தங்கச்சி அழகு தான்ப்பா வியனா, சும்மா ஜாலிக்கு சொன்னேன். அண்ணா நீ சொல்லுண்ணா. என்ன சொல்கிறதுப்பா? நீ சொல்லுண்ணா. என்ன பேர் இது? MXHID மிஸ்கினா, மிக்ஸ் டீன் ஏதோ ஒன்று மிக்ஸ். இந்த பேருங்களாம் ஏன்னா ஒரு மகதியா. இட்ஸ் மீ ஷூ குட்டி. நந்தினி ஹாய். ஸ்மைலி ஹாய். ஹாய் பிரதர். வியனா வாவ். அண்ணா வியனா, இன்றைக்கி நான் சாட்டர்டே இல்லை, இன்றைக்கி நான் வீட்டில் என்ன செஞ்சாங்க? அம்மா புலாவ் செஞ்சுருப்பாங்க. சாப்பிட்டீங்களா அண்ணா? சொல்லிட்டு பாடுங்க அண்ணா. என்னது சாப்பிட்டீங்களா அண்ணா சொல்லிட்டு பாடுங்க அண்ணா? என்னது சாப்பிட்டீங்களா அண்ணா சொல்லிட்டு பாடுங்க அண்ணா? புரியலையே. அடிஷ்கி கரெக்டாக பண்ணுங்கப்பா. மெசேஜ் பண்ணா. வாட்டர் மெலன் பற்றி பேசுங்கண்ணா. அவரை பற்றி என்ன பார்க்குது பேசுகிறதுக்கு? நல்ல மனிதர், தங்கமான மனிதர், யாரையும் மேற்று தாழ்வோடு பார்க்க மாட்டார், நியாயமாக பழகுவார். அண்ணா வியனா வந்திருக்காங்க. தான் பார்த்தேன். அந்த வியனா மெசேஜ் பண்ணிட்டுருக்காங்க. வியனா கிட்ட ஃபோன் பண்ணி கூட பேசிக்குவேன். உங்ககிட்ட வந்து நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும்ல. வியனா என் தங்கச்சி, எப்போ வேணா பேசிக்குவேன். அண்ணா ஹாய் சொல்லுங்கள். ஹாய் பிரதர்.
பிரேமா பரணி, பிரேம் பரணி. ஓகே அண்ணா சூர்யா ஹாய்னு சொல்லுங்க. ஓகேப்பா சொல்லட்டுமா? சொல்லுங்க. உங்கள் பேரை பேசாமல் கமெண்ட்லேயே போட்டுருங்க. நான் அதை தமிழ் அப்படியே படிச்சிடுறேன், இல்லை இங்கிலீஷில் அப்படியே படிச்சிடுறேன். நீங்கள் மேலே ஏடா கூடமான சைனீஸ் பேர்லாம் வச்சுருக்கிறீங்க. எக்ஸு போட்டு ஜெட்டு இட்ஸு கிட்ஸு புட்ஸுன்னு இருக்குது. அண்ணா பாக்கியா அக்கா நல்லா இருக்காங்களா? பாப்பா இப்போது ஓகேவா? ஓகே தம்பி, பாப்பாவுக்கு கையெல்லாம் நல்லா ஆயிடுச்சு தம்பி, ரொம்ப சந்தோஷம். இட்ஸ் ஷானு ஹியர். ஷானு இது நம்ம ஓகே சொல்லு அண்ணா. அண்ணா சூர்யா ஹாய் சொல்லிட்டேனாப்பா. அண்ணா இது பண்ணியாச்சு. அண்ணா இது அண்ணா மதுமித்ரா நேம் சொல்லுங்க அண்ணா. மதுமித்ரா எங்கள் அக்கா பொண்ணு பேர் கூட மதுமித்ரா தான் வருது. ஓகே மதுமித்ரா சே மை நேம். ஸோ ஜெய் விக்னேஷ், ராமநாதபுரம் பரமக்குடியில் இருந்து மனோஜ். ஆஹா தம்பி நன்றிப்பா மனோஜ். ப்ரோ கவலைப்படாதே சகோதரா எங்கள் அம்மா. அதில் கவலைப்படாதே சகோதரா எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதலத்தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படாதே சகோதரா. எம்மா 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 மனசுக்குள்ள எம்மா மனசை பார்த்த காதல் தான் அம்மா. லிரிக்ஸ் நல்லா இருக்கும். காந்தி செல்ல பக்கத்தில் பார்த்த காதல் வேறதா, காசி தேட்டர் உள்ளுக்குள்ள பார்த்த காதல் வேறதா, பின்சிட்டுக்கு போற காதல் திரும்பறப்போ முடியுது, விஐபிக்கு காதல் வந்தா ஹோட்டல் ரூம் நிறையுது, ஆட்டோ ஓட்டி சுத்துறப்போ கொஞ்சம் பொறுமையா பாருண்ணா. ஆட்டோ ஓட்டி சுத்துறப்போ காதலிச்ச கேடினா, ஆளை பார்த்து காதலிச்ச கதைய பார்த்து கேடினா, கண்ணால பார்த்து பார்த்து வந்த காதல் நூறுடா, கண்ணியமான காதல் உன் காதல் தானடா சகோதரா. சகோதரா சகோதரா கவலைப்படாத மறந்து விட்டாயே மாலதியே, உங்க அம்மா பேச்ச கேட்டுக்குன்னு உங்க அப்பா பேச்ச கேட்டுக்குன்னு மறந்து விட்டாயே மாலதியே, உண்மையான காதல் என்று உறுதியோடு சொன்ன பேச்சுக்கு நான் ஐயோ பாட்டு எழுதுனேன். நான் எழுதின பாட்டு தான் மறந்துட்டேன். ஜெகன் சூப்பரா பாடிட்டு பாப்பல அந்த பாட்டை. கானா ஜெகன் இந்த ஒரு ரசிகர் வந்திருக்காரு. இப்பதான் இவர் லவரை கூப்பிட்டு வெளியே போயிட்டு வந்திருக்காரு நினைக்கிறேன். அங்க பாரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் கை தட்டுங்க. ஹாய் அந்த பாட்டு பாட்டுதான் பாட்டு பாடுப்பா. சரியா சார்? அடுத்த வாரம் கல்யாணம் வச்சுக்கிறேன். கண்டிப்பா எல்லாம் வந்துருங்க இவருக்கு. ஓகேவா? அப்ப உன்னை எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்ப இங்க பாரு. அப்ப உன்னை இங்க எல்லாம் கேட்டிருக்காங்க பாரு. முன்னாடி அண்ணா அங்கிள் எல்லாம் கேட்டிருக்காங்க பாரு. ஹாய் சார். ஹாய் புரியுமா புரியுமா புரியுமா. நான் இருக்கிற லைவ்ல வேற கொடுக்குறேன். ஐவ்ல ஐயோ பாக்கியா வா பாக்கியா காட்டு ஃபர்ஸ்ட். ஐயோ பேட்டரி லோ. போட்டுருவா சார். அப்படி எப்படி அப்படி இல்லை இதெல்லாம் கவலைப்படாத சகோதரா பாடிட்டேன். நான் இவ்வளோ நேரம் அங்கேருந்து வரேன். இதுல போறீங்களா? சரி ஓகே. ஒரு 2 minutes பிரதர் ப்ளீஸ். 2 minutes. பாக்கியா கேட்டாங்க. பாக்கியா நிறைய பேர் கேட்டாங்க. பாக்கியா ப்ரோ கவலைப்படாத சகோதரா பாயிட்டோம் பிரதர். அண்ணா பிக் பாஸ் எபிசோட்ல உள்ள சாங் கன்னித்தீவு பொண்ணா, கன்னித்தீவு பொண்ணா, கட்டரும்பு கண்ணா, கட்டுமர துடுப்ப போல கல்லுப்பான ஒதுக்க காட்டி கடுப்பை ஏத்தாப்பு போல சிரிச்சிட்டு போனா கித்தாப்பு எல்லாம் இந்த வப்பாட்டிய பார்த்து நான் பொண்டாட்டிய மறந்த அவ முந்தானைய மோந்து நான் புடிச்சு அலைஞ்சேன். கன்னித்தீவு பொண்ணா, கட்டெரும்பு கண்ணா, கட்டுமர துடுப்ப போல இடுப்பாட்டுற இவ கல்லுப்பான உதட்ட காட்டி கடுப்பு ஏத்துற
மஞ்ச சிலையோடு ஒரு மாசி கருவாடு பட்டம் போட்டு ஆடு இது வானவில் ரோடு தர்பூசு பழத்துக்கு நீ தண்ணி காட்டாத கடிச்சா கசக்காத சிவிட்டு பீடானி இடிச்சா நீ சோடானி உன் சம்மதத்தை சொன்னா என் சம்பளத்தை தருவேன் நீ கை நழுவி போனா நான் கண்ணகியா அழுவேன். அந்த மாதிரி கலைக்கக்கூடாதுப்பா வாட்டர் மேலன்லாம் தப்புப்பா. பாவம்ப்பா அவரு நம்ம பிரதர் தான். அவர் வந்து ஒரு கேமுக்காக வந்து அப்படி ஒரு விஜயம், மற்றபடி காமெடி தான் எல்லாம். மோனி பிரவீன்குமார் ஓகே ஃபாலோயும். அண்ணா லவ்வர்ஸ் டேக்கு ஒரு பாட்டு பாடிட்டேன் தம்பி. லவ்வர்ஸ் டேக்கு ஒரு பாட்டா? அண்ணா ப்ளீஸ் அண்ணா மை நேம் சொல்லுங்க அண்ணா. நேம் சொல்லுப்பா. நேம் அதுலேயே எழுதி அனுப்பிடுங்க. என்ன ஏன்னா நீங்கள் ஐடி வந்து மலாய் பாஷை சைனீஸ் பாஷைலாம் வச்சுருக்கிறீங்க. அதனால் என் பேர் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். உன் பேர் என்ன? கூலா அப்படின்னு வச்சுட்டுக்கிற பரத். கூலா பரத் அண்ணா என் ப்ளீஸ் அண்ணா. நீங்கள் கீழே போடுறீங்களா அதுலேயே உங்கள் பேரை போட்டு அனுப்பிடுங்க. நான் உடனே அப்படியே படிச்சிடுறேன். ஈஸியாக இருக்கும் எனக்கு. மேலே வேறு மாதிரி இருக்கும். குச்சி குல்ஃபி உன் கூடத்தான் போட்டா புச்ச டச்சு ஃபோனில் டச்சு பண்ணிச்சு கொடுப்பேன் நீ மூணுல தள்ளி தள்ளி போவாதம்மா நில்லு நில்லு நம்ம கல்யாணத்தை எங்க வச்சுக்கலாம் சொல்லு சொல்லு வந்த மகாலட்சுமியே நீ வந்ததால ஓவர் நைட்ல நானு ரஜினியே யாரு யாரு அண்ணாத்த யாரு யாரு வினோத் ரசிகர்கள் தான்டா என்னைக்குமே சூப்பர் ஸ்டாரு. நீங்க தான் சூப்பர் ஸ்டார். உங்களால தான் எல்லாருமே சூப்பர் ஸ்டார். ஓகேவா? என் பேர் சொல்லுங்க அண்ணா. அம்மா உங்கள் பேர் சொல்லிட்டேன் அண்ணா ப்ளீஸ் அண்ணா மை நேம் சொல்லுங்கள். உங்கள் பேரை சொல்லிட்டேன். குச்சி குல்பி பாடியாச்சு. நைஸ் வாய்ஸ். தேங்க்யூ தேவராஜ். சந்தியா தங்கச்சின்னு சொல்லுங்க அண்ணா. சந்தியா தங்கச்சி அண்ணா பிக் ஃபேன் ஃப்ரம் யுவர் கோட்டரா. அம்மா நம்ம சொல்லுங்கள். நேம் சொல்லுங்கள். சொல்லிட்டேன்ப்பா. ஹாய் அண்ணா. அண்ணா நன்றி அண்ணா. ரொம்ப பிடிக்கும் அண்ணா இந்த பாட்டு. தேங்க்யூ தம்பி. மை லோன்லி பாய் சிங்கிள் பாய்க்கு சாங் பாருங்க. சிங்கிள் பசங்க நாங்கள் மிங்கலாக வந்திருக்கோம் தாஜ்மஹால் கட்ட சொன்ன சிங்கிள் பசங்க. நம்ம தம்பி பாடியிருப்பான் சூப்பராக. பாலச்சந்திரம் தரணியம். அண்ணா வெல்கம். அப்பா வாட்டர் மெலன் கலாச்சி பாடக்கூடாதுப்பா, தப்புப்பா. அது கேமு, அதில் பாடணும். வெளியே வந்துட்ட பிறகு அது ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தா ஆகணும். டாக்டர் அவர். வெயிட்டிங் ஃபார் கானா பாக்ஸ். கண்டிப்பாக ஷுவர் கண்டிப்பாக. என்னுடைய பெயர் சரவணவேல். ஓகே சரவணவேல். இந்த மாதிரி ஈஸியாக நீங்கள் போட்டு வச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், நான் அப்படியே கீழே படிச்சிருவேன். ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணா ப்ளீஸ். ஹாய் வந்ததுலேருந்து ஹாய் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் தம்பி. ப்ரோ கவலைப்படாத பாடியாச்சு அண்ணா. ஒரு ஆள் ரொம்ப கீழே போயிட்டேண்ணா, அப்படியே விடுங்க ப்ளீஸ் அண்ணா. ஒரு குச்சி ஒரு பாடிட்டேன் தங்கம். அஞ்சல் பாடிட்டேன். திவ்யா பேசுனாங்க. திவ்யா ரெகுலராக நான் வேறு ஜோடியில் ஆரம்பம் ஆகுது. ஜோடிலையும் வந்திருக்கேன். அப்புறம் வந்து ஸ்டார்ட் மியூசிக் வந்து நானும் கமருதீனு எல்லாம் ஜாலியாக எல்லா டீமையும் ஒன்றா பார்த்தோம் ஜோடியில். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து இந்த அண்டகா கசம் அதுவும் வந்து ஷூட்டிங் போயிட்டு போகிறேன். திவ்யா பேசுனாங்க. ஹாய் அண்ணா. சங்கீதா ஹாய். தேங்க்யூ சங்கீதா. ரோஸ் குட்டி அண்ணா ஹாய் சொல்லுங்க. நீங்கள் பேர்லி ஹாய் தங்கம். பிக் பாஸ் 3ல் வந்திருக்கலாம் அண்ணன். கண்டிப்பாக பிக் பாஸ் 3ல் வந்து தான். பிக் பாஸ் 2ல் தான் அந்த பாட்டு எழுதினேன். மூஞ்ச மேக்கப் இல்லாம பார்க்க முடியல யாஷிகா, அழுக்கு நைட்டில் சுற்றி நிற்கிற கொஞ்சமா நீ யோசிக்கா. நான் குளிக்காம இருப்பேன். அகிம்சையா போனாருங்க நம்ம ஊரு மகாத்மா, அடிக்கடி தொல்லை கொடுக்கிறார் நம்ம மகாத்மா அப்படின்னு வரும். நல்ல பையன் முகத்துல கீறி விட்டுரும் அநகத்துல, நடிப்பு புளிப்புங்க எல்லாருக்கும் காக்கா வலிப்புங்க. எல்லாம் ஜோக்குமா ஐயா சொன்னா கேக்குமா, ஓட வந்தா முடியாது ஒளிய வந்தா முடியாது. சீசன் 3 எப்படி போச்சுன்னு யாருக்குமே. சீசன் 2 அது. சீசன் 3 தான் வந்து சாண்டி கவின்லாம் போனாங்க. அப்போ எழுதின பாட்டுமா உங்களுக்காக. சீசன் 3க்கு ஒரு கலாச்சி ஒரு பாட்டு எழுதினேன்.
என்ன பாட்டு தெரியுமா? 3 வருஷம் இருப்பேன் காட்டுக்குள்ள, 3 மாசம் இருக்க முடியல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள. சூப்பராக இருக்கு அந்த பாட்டு. அது கூட கேட்டு பாருங்க. சாண்டி எல்லாம் சாண்டி அதில் சாண்டியே சூப்பராக ஆடி இருப்பார் அந்த பாட்டு. அப்புறம் வந்து BB3ல வரேன். ஓகே, வாட்டர்மெலன் பற்றி பேசுங்கண்ணா. பீடிக்க பானி தொடர்த்தி குடிக்க தண்ணி கொடுப்பா கொஞ்சம். உங்களை ரொம்ப காக்க வச்சிட்ட தம்பி. சேதனை கொடுத்த கண்ணாடி ரொம்ப நன்றிண்ணா. சேதனா கேட்ட உடனே ஸ்டேஜில் நின்று கொஞ்சம் தள்ளி இல்லைப்பா, வெளிச்சம் வரல. சேதனை கிட்ட வந்து கேட்டேன்னா அவங்க கண்ணாடி வேணும் நான் கேட்டோன்னே அவர் வந்து இது வந்து செட்டில் கொடுத்தது. ஆஹா, காஸ்டியூம் எடுத்து என்னுடைய கண்ணாடி ஒரு கார்லேருந்து எடுத்துன்னு வரேன்ட்டு அவர் கார்லேருந்து ரோஹன் நண்பர் ரோஹன் இருப்பார், அவரை எடுத்துன்னு வர சொல்லி ரோஹன் குரல் கொடுத்து அண்ணன் துபாயில் வாங்கின கண்ணாடி எனக்காக கிஃப்ட் பண்ணார். இது மறக்காமல் அவர் ஞாபகமாக எப்பவுமே வச்சுப்பேன். முக்கியமான இதுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போகிறேன். ஹாய் அண்ணா, தேங்க்யூ ஹரிஷ். அர்ஷன், கனி, ப்ளூ ஹை. அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்களாண்ணா? ஆமாம் தம்பி, அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற தம்பி. யார் பேருனா விட்டுனா தப்பாக நினைக்காதீங்கப்பா. நான் வேறு கண்ணா ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்த மாதிரி இருக்கிறேன். அம்மாவை ரொம்ப மிஸ் பண்ணுற தம்பி. கண்ணாடி போட்டால் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா தெரியுது. கேஷவன், தலைவா தேங்க்யூம்மா. வருண், தலை ஒரு குச்சி பாடியாச்சு. சிவா ஹாய். ஓகே, லெஜண்ட் வினோத்தனா தேங்க்யூ பிரதர். க்யூட் டாலி. வினுக்குட்டி, யார் இது வினுக்குட்டியா? அரோரா சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க. யாரோ ஃபேக் ஐடி. அடி அரோரா இருக்காது இது எப்படியோ. வினுக்குட்டின்னு சொல்லி அரோரா ரொம்ப ஃபோனில் பேசினேன். அரோரா கிட்ட எல்லாருக்கிட்டே பேசினேன். ஜாலியாக உள்ள ஒரு இடம். வெளியே வந்த பிறகு அப்படியே வேறு மாதிரி. அது வந்து ஒரு கேம். அதனால் யாருடைய ரசிகரும் யாரையும் திட்டாதீங்க, யாரையும் பழிக்கக்கூடாது. அது ஜஸ்ட் கேம். அவங்க வெளியே வந்தோடனே அவங்கவுங்க நேச்சுரலாக இருப்பாங்க. அண்ணா ஏன் பேர் சொல்லுங்கண்ணா. அண்ணா ஒரே ஒரு டைம் நெட்வொர்க்கா? உங்கள் பேர் தான் எல்லாருக்குமே தெரியுமா உலகத்துக்கு. பேர் நெட்வொர்க்குன்னு வச்சுக்கின்னு என்ன ஒர்க் பண்ணுறேன் அதை போடலையே. பேர் கீழே போட்டிருக்க தம்பி. மிஸ்டர் சுல்லான் பாண்டியன். நிர்மல் நேம் சொல்லுங்க அண்ணா. ஓகே, ஹாய் நிர்மல். ஹாய் கபடி லவர்ஸ். ஓகே, வெரி குட். சரிண்ணா. ஓகே, ஹாய். கால்மி கிருத்திஷ். சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட தங்கம். சாரி நான் இன்னும் சாப்பிடல, பொய் சொல்லக்கூடாது. நாஸ்டா சிஎம் அண்ணா. இது கமருதீன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தேன் தம்பி. வந்ததே வந்துருக்குதா? ஒருவேளை மாற்றி போட்டேன்னா. லவ் யூ அண்ணா. வசந்த், கணேஷ் சேட்டு ஆயண்ணா. நேத்து குட்டி சுபா அண்ணா ப்ளீஸ். ஓகே, நேம் சொல்லு. எஸ்பி. ஓகே. ஐயோ, நோரோலியா வருவியா அண்ணா? ஓ, ஸ்ரீலங்கா. கார்த்தி நோரோலியா வருவோம். கார்த்தி கண்டிப்பாக. இப்போ ஸ்ரீலங்கா ஷோ தான். நம்ம வருஷம் அங்கே தான் இருப்பேன் ஸ்ரீலங்காவில். 10 வருஷமாக ஸ்ரீலங்காவில் ப்ரோக்ராம் பண்ணிகிட்ருக்கேன் சூரியனுக்காக. ஸ்ரீலங்காவில் நான் போகாத மாவட்டமே இல்லை. எல்லா ஊர்லேயும் கால வச்சேன் ஸ்ரீலங்காவில். இந்த மொழியிலேருந்து அந்த மொழி வரைக்கும். நான் அவ்வளோ அன்பான மக்கள். நம்மளுடைய தமிழ் உறவுகள், தொப்புள் கொடி உறவுகள் வந்து அவங்களுடைய வரவேற்பு, அவங்களுடைய பேசுகிற விதம், அவங்க உபசரிப்பு என் உள்ளத்தில் இன்னும் என்னுடைய உள்ளத்தில் அப்படியே. பாக்கியா காதல் நிறுத்தின வாழ்த்துக்கள். பாக்கியா உட்காருமா. நான் போகிறேன். நீ உட்காந்து பேசுறீங்க. வேலைக்கு போயிட்டு வந்தியா? இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்குலாம் ஹாப்பி வேலண்டைன்ஸ். தேங்க்யூ.
யாரு வினோத்னு பேர் விட்டு யாரோ அமுல் பையன் பேர் போட்டு எடுத்து வந்துக்குது பாருப்பா அந்த பொண்ணு. நான் போறேன். என் தம்பி அமுல் சுகர் ஃப்ரீ இல்லை. அப்போ இது சுகர் இருக்காது இல்லை கசப்பாக இருக்கும். பிடிச்சி பாரு முன்னாடி என்ன கிஃப்ட் ஏதோ காதலர் தினத்துக்கு வந்து பாக்கியா வந்து எனக்கு கிஃப்ட் வச்சிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க தெரியல. சத்தியமா தெரியாது பிரதர். உண்மையிலே ஏதோ சர்ப்ரைஸா வந்து பண்ணியிருக்காங்க எனக்கு. ஏய் வாவ் வெள்ளி பிரேஸ்லெட் இந்த நீயே போட்டு விடு பாக்கியா. ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியா. ஹாப்பி கிறிஸ்மஸ் பாக்கியா. ரொம்ப நன்றி. சரி ஹாப்பி பொங்கலா. இது ஒரு நிமிஷம் இது பாக்கியா வந்து எனக்கு வெள்ளி பிரேஸ்லெட் கொடுத்துருக்காங்க. கடை திருவிழாவா? சாக்லேட் ரோஸ் தாண்டா. சாப்பிட்டுட்டு பேசிட்டு பாக்கியா இந்த பாக்கியா இப்போ அது திருநேட்டு கொடுப்போம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி. நன்றி. சொல்லுற வேண்டியதான். லவர்ஸ் டேவே சொல்லுகிறோம். ரொம்ப நன்றி பாக்கியா. நீ சந்தோஷமா இருக்கணும். நீ ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். உன் மனசுல வந்து ஒண்ணு லைவ்ல வந்து பேசுறியா அந்த உட்காந்து கத்திருக்காது வரியா. வா வா அப்பா இட ஓடி 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 சாக்லேட் காட்டி வந்தது. ஆமா இங்க பாருங்க. லைஃப்ல நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணு, நல்லா என்ஜாய் பண்ணு. உன் மனசுல என்னென்னலாம் சாதிக்க முடியுமோ என்ன சொல்ற, உன் மனசுல நீ என்னென்னலாம் சாதிக்கணும் நினைக்கியோ அதெல்லாம் பண்ணு. இவனை நீ பாத்துக்கோ, நான் எல்லாத்தையும் சாதிச்சு காட்டேன். உனக்கு என்ன லிரிக்ஸ் பண்ணணுமா, படம் எடுக்க படம் கதை எழுதணுமா, நீ டான்ஸ் பண்ணணுமா, உன்னுடைய நீ என்னென்ன மனசுல சாதிக்கணும்னு நினைக்கிற எல்லாத்தையும் சாதிக்கணும். அடுத்த காதல் எழுதின ஒரு கூட எனக்கு அழகாகி காட்டணும். நீ கொஞ்சம் குண்டாகிட்டு பாக்கியா பாக்கியா. என்ன சொல்றீங்க அவங்களுடைய லவ் யூ அண்ணா. தேங்க்யூ ரைடர். ஹாய் அண்ணா. இட்ஸ் பா சாப்பிடாது. ருக்கி வா தங்கம். ருக்கி வா வா சரி. பாக்கியா சாக்லேட் கொடுத்துருக்காங்க. எப்படியும் நான் சாக்லேட் சாப்பிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும். நான் கொஞ்சம் சாப்பிட்டு வச்சேன்னா மீதி வச்சு சாப்பிட்றதுக்காக தெரியுதா உங்களுக்கு ஐடியா. இதே வேற எதாவது வாங்கி கொடுத்தா நான் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன்ட்டு. அதுவே சுகர் ஃப்ரீ சாக்லேட். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ருக்கி உங்களுக்கு தெரியும் வாயாடி ருக்கி தெரியுமா. என்னுடைய சிஸ்டருடைய பொண்ணு தான் இருப்பாங்க. இங்கே ருக்கி கல்யாணம் ஆயிடுச்சம்மா. காது வைக்கணுமா தங்கம். லவ் மேரேஜ் அம்மாவுக்கு உண்மை பல் வா லைனா இந்த காதல் எழுதின வாழ்த்துக்கள் லைனா. நல்ல பொண்ணா காதலிக்கணும். ஐயோ அப்படி வாய போட்டு பாக்கியா. எங்க பேச்ச எங்க கேட்க போறீங்க. மொத்தம் பேச்ச கேட்காதீங்க, பெத்தம் பேச்ச கேளுங்க. இந்த பாக்கியா உன்னுடைய ஆசை வேற எதாவது பேசு பாக்கியா. அவங்க கிட்ட பேசு பாக்கியா. உனக்காக கேட்டாங்க பாக்கியா. நிறைய கமெண்ட்ஸ்ல கேட்டாங்க. லவ் யூ. கணேஷ் நிறைய பேர் சொல்லாத விட்டுனான்னு தெரியல கொஞ்சம் பேசுறதுக்குள்ளேயும். ஃபர்ஸ்ட்லேருந்து நான் ஹாய் பிக் ஃபேன். தேங்க்யூ அம்முக்குட்டி. ஆம்சாங் சின்ன அண்ணா தம்பி வணக்கம் தம்பி. அண்ணா ராயபுரம் உங்களை எங்கே மீட் பண்ணலாம் அண்ணா. த வே ஆஃப் ஜஸ்டிஸ். ஓகே சொல்கிறேன் தம்பி. ராயபுரம் வீடு. இன்னைக்கு வீடியோ யூடியூப்ல போட்டது எப்படி இருந்துச்சு எல்லாரும் பாத்தீங்களா? பேசு பாக்கியா. அவங்க பேசுறாங்க.
நிறைய பேர் நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதை பார்த்து 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 அம்மா இவனை கம்பெனியில் கொடுத்து போலீஸ் பற்றி கொடுங்க. இப்போ வினோத் எக்ஸ்பிரஷன் அப்படியே மாற போகுது பாருங்களேன். எங்கே பாருங்க பேண்ட் ஃபுல்லாக சாக்லேட்டை ஊற்றிட்டான். எப்போ என்ன பண்ணிட்டு பாக்கியா நல்ல பேண்ட் போகுதுல போயிடு. சரி பேசு. அந்த வீடியோஸ் பற்றி கேளுங்க. யூடியூப்பில் வந்து இதோ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. நான் இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணோம், அது நடுவில் நிறுத்திட்டோம். நாங்களே பிரியாணி செஞ்சு நாங்களே வந்து சரி ஜாலியாக போடணுன்ட்டு இதை தொடர போகிறோம். நாங்கள் இதை தொடர்ந்து செய்யணும்னு ஆசையாக இருக்குது. அடுத்த வாரம் இல்லை அதுக்கு அடுத்த வாரம் அந்த மாதிரி வந்து எப்போ டைம் கிடைக்குதோ அப்பப்போ நாங்கள் வந்து சாப்பாடு வந்து அழகாக செஞ்சு இல்லைன்னா ஆர்டர் கொடுத்துக்கிட்டே நான் செய்கிறது ரொம்ப யாரோகரமாக பாவம். நல்ல சாப்பாடு போடுறவங்களுக்கு நம்ம நல்ல சாப்பாடு போடுறவங்களுக்கு நல்ல சாப்பாடு போடலாம். இதுங்க செய்யறட்டு புளியா வர மாதிரி செஞ்சு வச்சுருங்க பிரியாணியை. வீடியோவில் பார்த்தீங்கன்னா இவர் தான் செஞ்சிருப்பாரு, எல்லாமே இவர் தான் பண்ணாரு. ஆனால் அடுத்த முறை வந்து ஒரு ஆர்டராக கொடுத்துட்டு அப்படியே பேக் பண்ணி இங்கேயே வர வச்சு பாயை வர வச்சு செஞ்சு நம்ம அந்த மாதிரி கொடுக்கலான்னு ஒரு ஐடியா. ஜாலியாக என்ன சொல்கிறேன், பாயை வீட்டிலேருந்து தூக்கி நம்ம அழகாக ஒரு ஷார்ட்டை வச்சு உட்கார் பாய் நம்ம பயா இருக்கிற ராயபுரத்தில் அவர் தூக்கி வந்து உட்காந்து அருமையாக செஞ்சுருவார். ஜாலியாக எல்லாருக்கும் கொடுக்கலாம். இது மேலே போயிட்டே இருக்காது பாக்கியா. பட் உங்களுக்காக நான் யாருக்காகவும் என்ன பாக்கியா பாக்கியா ஏன் கீழே இறங்க மாட்டேங்குது பாக்கியா? அண்ணா பாப்பா நல்லா இருக்காங்க பாப்பா. இல்லை ஏதோ நான் யாரையும் பார்க்கல. கீழே வராதா பாக்கியா? அதுக்கப்புறம் லைட்டாக பண்ண வரல பாக்கியா. அடுத்தடுத்து போகிறாங்க. நான் மலேசியாவில் இருப்பேன். ஊருக்கு வந்தாலும் உங்களை பார்க்கணும். ஓகே கஸ்தூரி ஹாய் அண்ணா. டோராமி உங்கள் பேரை வந்து கமெண்ட் பண்ணுறீங்களா? அதிலே தயவுசெய்து போட்டுருங்களேன். மேலே வந்து நீங்கள் வேறு வேறு மொழியில் வச்சுக்கிறீங்க பேரை. சாக்லேட் நீங்கள் சாப்பிட்றீங்களா? நான் கேட்காத சாப்பிட்டேன். ஹாய் ஹாய் தலைன்னு சொல்லுங்கள் அண்ணன். ஹாய் சொல்லுங்கள் ரமேரியன். பேர் மட்டும் படிச்சு சொல்ல வைக்க. இன்ஸ்டா ஐடியில் அப்படி தானே பேர் ஸ்டைலாக இருப்பாங்க. அவங்க போகிற கமெண்ட் மட்டும் படி. ஹாய் லவ் ஃப்ரம் கேஜிஎஃப்ண்ணா. ஹே தம்பி கேஜிஎஃப். சவிதா தலை ஓகே தேங்க்யூ. அருணாச்சலம் நேம் சொல்லுங்கள். ஓகே அருணாச்சலம். ஹாய் அண்ணா. ஹாய் சொல்லுங்கள் ப்ரோ. மோனி தீபா அண்ணா தேங்க்யூம்மா. என் ஐடி நேம் சொல்லுங்கள் அண்ணா. அலோன் எம்ஆர் அலோன் போடுது மிஸ்டர் அலோன். அது டிலுலு பிக் பாஸ் டைட்டில் வின்னர். தேங்க்யூ தங்கம். அங்கே இருந்தவங்க எல்லாமே வின்னர் தான். ஹாய் அண்ணா. என் பேர் தீபக்னா. எனக்கு ஒரு குச்சி ஒரு அதான்டா பாயிண்ட்ண்ணே. நேம் சொல்லுங்கண்ணா. நேம் அம்மா எழுதிக்கிறேன். 91 போட்டு 07 போடுகிறேன். சூர்யா ஸ்ரீனி தலைவா ஸ்ரீனின்னு ஒரு ஓகே சொல்லிட்டேன் அண்ணா. சந்தோஷ் சொல்லுங்கண்ணா. சந்தோஷ் அண்ணா கண்ணாடி போட்டு அண்ணா கண்ணாடி போட்டுக்கிறேன். ஓகே கலாய்க்காத. வந்துட்டான் பாய்மா வா வாங்கிக்கலாம். ஓகே பிரதர். அதெல்லாம் ஒன்றே வாங்க. இப்படி வாங்கலாம் இப்படி வச்சுக்கலாம். ஓகே யுவராஜ் நேம் சொல்லுங்கள். நீங்கள் போயிடுச்சுப்பா யுவராஜ். ஹாய் அண்ணா. இதுக்கப்புறம் போயிடுதுப்பா. நீ வந்து பிக் பாஸ்குள்ளே இருக்கும்போது அவங்க எல்லாரும் நிறைய ஒரு சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய வீடியோ எடிட் அப்புறமா அந்த ஃபேன் பேஜஸ் இதெல்லாம் வந்து அவங்க ரன் பண்ணிடுவாங்க நிறைய பேர். ஸோ அவங்க எல்லாத்தையும் தேங்க் பண்ணணும். கண்டிப்பாக நான் உள்ளே இருக்கும்போது எனக்காக வீடியோ எடிட் பண்ணி போட்ட அத்தனை தம்பிங்களுக்கும், எனக்காக நைட்டு ஃபுல்லாக உட்காந்து ஏதோ பண்ணியிருக்கீங்க என்னுடைய தம்பிங்க. வீடியோ எடிட் பண்ண யாருக்குன்னு சொல்கிறது நான் அத்தனை பேர் நிறைய பேர் வந்து நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே தேங்க்ஸ் பண்ணு. எல்லாருக்குமே தேங்க்ஸ். ஆனால் அவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க வெளியே. நான் யாருக்கிட்டையும் நான் எதுவுமே சொல்ல. என்னை வந்து பிஆர்னு சொல்கிறாங்க. என் மேலே இருக்க பாசத்தில் என் தம்பிங்க நீங்கள் பண்ணியிருக்கீங்க.
ஐ லவ் யூ அண்ணா. தேங்க்யூ. இட்ஸ் மீ. ஹாய் வியண்ணா. சொல்லுங்கண்ணா. கம்மு பாரு பார்த்தீங்களா? பார்த்தேன். அதே தான் கேட்டுக்கிறீங்க ஒருத்தர். கம்மு பாரு பார்த்துச்சு. செம்ம வாய்ஸ் அண்ணா. தேங்க்யூ பிரதர். அலோன் ரஞ்சித். இது பாரு எவ்வளோ அமங்கலம் பண்ணுறான் பாருங்க. இங்கே பாருங்க, ஒரு செடியை தள்ளி விட்டான். இது பாரு தள்ளி விட்டு இது பிடிச்சிட்டு இருக்கான். நைட் ஆகுனா தூங்க மாட்டான். காலையில் 6 மணிக்கு தான் தூங்குறான். நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. இதனால மெசேஜஸ் ரிப்ளை பண்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம். ஸோ யாரும் எதுவும் தப்பா நினச்சிக்காதீங்க. மெசேஜஸ் எதுவும் ரிப்ளை பண்ணல, டிஎம் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிஸியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஃப்ரீ ஆனதும் கண்டிப்பாக உங்ககிட்ட எல்லார்ட்டும் பேசுவாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். நான் லைவ்ல வந்து மொத்தமாக இது மாதிரி நான் பேசிடுறேன். ஒருத்தருக்கு என்னால் டிஎம் பண்ண முடியல தம்பி, கொஞ்சம் புரிஞ்சுங்க தம்பி, நான் எதனா தப்பாக பேசினா மன்னிச்சுங்க தம்பி, நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க தம்பி. இப்போ அப்படியே நம்ம ஒர்க் பண்ண வெளியே நைட்டு அன்டைமில் வர, காலையில் இருந்து மறுபடியும் ஒரு வேலையாக போகிறேன். அதனால் அண்ணா மூவி வாய்ப்பு கண்டிப்பாக வந்திருக்கு. ஜிவி பிரகாஷ் கூட பார்த்தேன். ஆமாம் தம்பி, நானும் ஜிவி பிரகாஷ் அண்ணனும் வந்து ஜிவி பிரகாஷ் அண்ணா ஹீரோவாக நடிக்கிறாரு. நான் ஒரு பாட்டு டைட்டில் இப்போ இன்னும் 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். பாட்டு பேர் வந்து ஆடினே இருப்பேன். பாட்டு பேர் வந்து ஆடினே இருப்பேன்னு ஒரு பாட்டு. டெல்லோ டார்லிங்கு அந்த பாட்டு அது வரப்போகுது பாருங்கள். சூப்பர் சப்ஜெக்ட் சாங்கு. மரியாண்ட்ரோ டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஜஸ்டின் பிரபாகரன் சரியான மியூசிக் டைரக்டர். செம்ம டார்லிங், நம்ம டார்லிங் மியூசிக் போட்டிருக்காப்புல. செம்ம என்ஜாயாக வைபாக போச்சு ரெக்கார்டிங்கு. லிரிக்ஸ் நானே எழுதியிருக்கேன், நானே பாடியிருக்கேன். பயங்கரமாக வந்திருக்கு பாட்டு. நீங்கள் கண்டிப்பாக கேட்டிங்கன்னா, ஜஸ்டின் பிரபாகரன் தெரியல உங்களுக்கு, என்ன மாதிரி பாட்டு, என்னென்ன பாட்டு, எவ்வளோ பாட்டு, எவ்வளோ ஹிட் பாட்டு கொடுத்தவர் நம்ம டார்லிங். ரொம்ப சூப்பராக என்கிட்ட வேலை வாங்கினார். ரொம்ப அருமையாக பாட வச்சார். என்ன வேறு ஒரு மெலோடி ஒன்று கொடுத்துருக்காரு அந்த பாட்டில். நீங்கள் அந்த பாட்டு கேட்டிங்கன்னா தெரியும். அதில் ஒரு சென்டர் ஒரு மெலோடி. அந்த பாட்டு ஃபுல் பாட்டு நானே பாடியிருக்கேன். சென்டர் மெலோடி ஒன்று பாடியிருக்கேன். செம்மையாக இருக்கும் பாட்டு. வந்த வரைக்கும் நீங்களாம் உங்கள் ஆதரவோடு அந்த பாட்டு ஹிட் ஆகும். நான் பிக் பாஸ்லேருந்து வெளியே வந்து முதல் ரிலீஸ் ஆகிற பாட்டு இந்த பாட்டு. அதுக்கப்புறம் இங்கேருந்து போகும்போது விப்பாப் தமிழன் வந்து நிறைய பாடியிருக்கேன். லைசன்ஸ் இல்லாமல் வண்டியை ஓட்டாத, சார்ஜென்ட் பிசுக்கிட்ட தேவலாத மாட்டாத, ஆர்சி புக்கை கேட்டா எல்லாம் ஆற காட்டாத, நடு ரோட்ல மாட்டிக்கின்னு ஐயோ எம்மனு கத்தாத, உஷாரா இருக்க வேண்டா வர்றாரு. அந்த மின்ட்டு பிரிட்ஜு கீழே போனா சிக்னல் ஆண்ட மாட்டிக்குவடா. வா தம்பி, வா தம்பி. தம்பி அங்கே எங்கேயும் வளர்த்திட்டு இருக்காரு. பிக் பாஸ் வின்னர்ஸ். தேங்க்யூ பிரதர். அண்ணா என்ன எண்ணூர் இருக்க மீட் பண்ண. ஓகே ஓகேதா அண்ணா, உங்களை பார்க்கணும் பிரின்சஸ். ஓகே தேங்க்யூ தங்கச்சி. வெற்றி அண்ணா, ராயபுரம் வந்தால் உங்களை பார்க்கலாமா? ராயபுரம் வந்தால் பார்க்கலாம். அது ஒரு நாள் நான் சொல்கிறேன். இப்படி இவன் மாதிரி ஸ்டாண்டை ஆட்டி விட்டுனுங்கிறான். தெளிவா இந்த தெளிவா பாரு. ரொம்ப அமங்கலம் பண்ணுற இந்த மாதிரி தெளிவா ஒரு இடத்துல பார்த்து நேரம் இப்போ பாருங்க. பாருங்க என்ன 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 தூக்கி உட்காரு. காலையே ஹாய் சொல்லு பண்ணேன். ஹாய் சொல்லு. ஹாய் பார்த்தீங்களா? ஹாய் சொல்லிட்டாரு. அவ்வளோதான். ரொம்ப சந்தோஷம் உங்களை எல்லாரையும் பார்த்தது. வினோ உங்கள் ஒய்ஃபை மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் படிக்க சொல்லுங்களா? கண்டிப்பாக இதுக்கப்புறம் படிப்பாங்க. உங்கள் ஐடியை பார்த்து அண்ணா. ஓ இப்போ படிக்க சொல்கிறாங்க. பாக்கி திருத்தணி ராசுக்குட்டி. நான் எப்போ ரம்யா கிட்ட பேசினப்பா. ரம்யா கிட்ட பேசினேன். வீணா கிட்ட பேசினேன். ரேவதி ஹாய்ப்பா. சதீஷ். கட்சி பேர்லாம் இதில் போடாதீங்கப்பா. ஃபர்ஸ்ட் நாளாக நான் வந்து ஒரு அண்ணன் தம்பிகளாக வந்திருக்கேன். ஹாய் சொல்லுங்கள் பிரதர். ஃபாஸ்ட் ஹாய் பிரதர். அண்ணா ரேஷ்மா ஹாய் சொல்லுங்கண்ணா. ஹாய் ரேஷ்மா. ஹாய் ப்ரோ. அண்ணா ஓகே. பாரு கம்மு வீடியோ போடுங்க. கண்டிப்பாக வீடியோ போடுறேன். பாரு கம்மு கூட ஹாய் சொல்லுங்கள். ஹாய் அண்ணா. தெரியுது உங்களுக்கு கால் பண்ணிட்டாங்கன்னு கேட்குறீங்க. என் நம்பர் என்கிட்டே இல்லைம்மா, அவங்க வச்சுருக்காங்க. நம்ம
நான் எல்லாருக்கும் நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஃபேஸ்புக்லலாம். அண்ணா மை நேம் மிது ப்ளீஸ் சொல்லுங்கள். ஓகே மிது. அண்ணே மது சொல்லுங்கண்ணே. ஓகே மது. அன்பரசி. என் பெயர் தரணி, பேர் சொல்லுங்க அண்ணா. தரணி. நந்தினி. வானந்தினி உன்னைத்தானே நானும் தேடுறேன், அரையாண்டு பரிச்ச லீவுல அடங்கி கிடந்த வீட்டுல. ஏன்னா நந்தினின்னு ஒரு பாட்டு பாட சொன்னீங்க, பிக் பாஸ் வச்சு சொல்லுங்கண்ணா. திஸ் இஸ் மை நேம் விஸ்வார் வரன் சொல்லுங்க. ஓகே அண்ணா கிரிக்கல் விட்ட நான் மாட்டிக்கின இந்த பொண்ணு கையில, என்ன போட்டுக்க நான் அவ சுருக்கு பையில, கிருகல் விட்ட கோலி போல சுத்தரண்டி உன் பின்னால, கூர்மையான பார்வையால பறக்கரண்டி காத்தாடி போல, நான் மாட்டிக்கின இந்த பையன் கையில. ஐயோ பேண்ட்டு பர்ஃபெக்டாக இருக்கும், அழகான ஒரு கலர் பேண்ட்டுப்பா, சொல்ல சாக்லேட் ஆக்கி விட்டாம்பா சாத்துக்குடி தலைய. ஹாய்ண்ணா, நன்றி சொல்ல உனக்கு. வங்கக்கடல் ஆழம் அது வள்ளுவர்கள் கண்டதுண்டு, அன்பு கடல் ஆழம் யாரும் கண்டதில்லையே, எனக்கென வந்த தேவதையே, சரிபாதி நீ அல்லவா, நடக்கையில் உந்தன் கூட வரும் நிழல் போல நான் அல்லவா, உன்னை போல கோவில் இல்ல, உள்ளம் போல தெய்வம் இல்ல, தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. அண்ணா ப்ளீஸ். என்னது தீபக் தீபக் தீபக். ஓகே அண்ணா, நீங்கள் முதல்ல பாடிய பாடல் காதல் தினத்துக்கு அந்த பாடல் பாடாத நான் ஃபினிஷ் பண்ண மாட்டேன். காணும் காட்சி எல்லாம் உந்தன் முகமோ முன்னே, எந்த கனவினில் கூட உந்தன் உருவம் கண்ணே, கோவில் இல்லாமலே பூஜை நான் செய்கிறேன், உந்தன் காதல் பதிலுக்கு வினோத்து காத்திருக்கிறேன், என் காதலுக்கு விடை கொடுப்பாலோ, என் கண்ணீருக்கு தடை விதிப்பாலோ. மூஞ்ச பார்த்தீங்களாப்பா, அலுமினியம் பாலாட மாரிக்குது. மாற்றி மாற்றி கிண்டல் பண்ணிக்க வேண்டியதான் நம்மள. நான் உங்கள் பிக் ஃபேன். தேங்க்யூ தேஜு. திருத்தணி ராசுக்குட்டியா சொல்லுங்கள். ஓகே ஹாய் அண்ணா, மை நேம் சொல்லுங்கள். மை நேம் போதுமாப்பா. அகல்யா அகல்யா பேருங்க நீ கீழே போட்டுருங்க தங்கம். லோகா என்ன சொல்லுங்கள். ஓகே லோகா அண்ணா, உங்களை பார்க்கணும் அண்ணா. கண்டிப்பாக பார்க்கலாம், ஒரு நாள் மீட் பண்ணலாம். ஃபேன்ஸ் மீட் ஒன்று நானே ஒன்று வைக்கிறாங்க, எல்லாமே வந்து இப்போ கண்டிப்பாக மீட் பண்ணலாம், ஜாலியாக பேசலாம். தனித்தனியாக தான் பேச முடியல தம்பி, தப்பான நினைக்காதீங்க தம்பி. அண்ணன் அந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி தம்பி. எத்தனை தம்பிங்க என் மேலே பாசம், அண்ணன் அக்கா அம்மா தங்கச்சி எல்லாமே பாசம் வச்சுருக்கீங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி தங்கம். மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கப்புறம் சினிமாவில் பாட்டுங்க வரும், படம் நடிக்கலாம், உங்களுக்கு ஆல்பம் பண்ண போகிறேன் நிறைய. வினோத் என் பேர் சொல்லுங்கள் அண்ணா. வினோத். ஹாய் வினோத். என்னது அண்ணா என்னோட பேர் ஃபேன் அண்ணா, உங்கள் பேர். ஓகே விஷால். சிக்குது, ரொம்ப டயர்டில் வந்திருக்கேன் அண்ணா. கம்முவார் திவாகர். ஓகே சுபிஷனா, சுபிஷானவா கபிஷ். பிக் பாஸ் சீசன் 10 பாக்கியா அக்கா. வா பாக்கியா, உனக்கு ரசிகர்கள் நீங்கள் வானாப்பா. இந்த இவ்வளோ தொல்லை என்னாலே தாளமும் இல்லை, கூட 20 பேர் இருக்கணும்ப்பா இவளோட சேர்த்து. அண்ணா அப்படிங்களா? ஆமாம், நீ தயவுசெய்து உள்ளப்பா பாக்கியா, கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன். ஹாய் அண்ணா. அண்ணா ஹாய் அண்ணா. தேங்க்யூ தங்கம். இட்ஸ் வாய்ஸ் லேட்டாக வருதுண்ணா. வாய்ஸ் லேட்டாக வருதா? ஓ சாரி பிரதர். ரியல் வின்னர். தேங்க்யூ பிரதர். அன்னை காலேஜ் ஏ ஜெயா. ஓகே தேங்க்யூ. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை காலேஜுக்கும் போயிட்டுருக்கேன். ஒரு காலேஜ் தம்பிங்க வந்து காலேஜ் பசங்க வந்து அவ்வளோ ஆதரவு. என் தம்பிங்க அப்படி வரவேற்பு கொடுக்குறீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி கடன் பண்ணுறேன்னு தெரில. கண்டிப்பாக அதுக்கான ஒரு உண்மையாக நான் வந்து ஒரு பாடல் மூலமாகவும் என்னுடைய உதவி மூலமாகவும் உங்களுக்கு நான் கண்டிப்பாக மக்களுக்கு பண்ணுறது தான். கோயம்புத்தூர் பசங்களுக்கு சாங் பாருங்கள், ரொம்ப அருமையான ஒரு கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஹாய் அண்ணா, என்னுடைய பேர் ஷாதுபி என்னப்பா. கமருதீன் அண்ணா, கல்யாணம் பற்றி சொல்லுங்கண்ணா.
என்னப்பா நான் கமுடிக்கு என்னப்பா கல்யாணம் பேச சொல்லுறது? ஜோசியம் பார்த்து ஜோசியம் பார்த்தாப்பா சொல்லணும் நான் அவனுக்கு. நான் உங்கள் பிக் ஃபேன். தேங்க்யூ தேவி. ஹாய் அண்ணா. வருண் மச்சான் வேணாம் வேணாம் மச்சான் வேணாம். யா விஷயம் இல்லையா? போன மச்சான் போன என் ஃபிகரு வீட்டுக்கு, அது போட்டுன்னு போயிட்டுக்குது ஃப்ரெண்டு வீட்டுக்கு. ஃபோனை போட்டு பார்த்தேன் என் ஃபிகரு ஃபோனுக்கு, அது சார்ஜ் போட குத்துட்டுக்கு இது பக்கத்து வீட்டுக்கு. கோபத்தில் ரோட்டு ஓரம் நடந்து வந்தேன்டா, என் கூட படிச்ச ஃப்ரெண்டை பார்த்து பேசின்னு இருந்தேன்டா. என்ன அலைய விட்ட ஃபிகரு வானாடா, எனக்கு கட்டிங் சரக்கு வாங்கி கொடுக்கும் நண்பன் போதண்டா. மறுநாள் மெசேஜ் பண்ணாடா, நான் ரிப்ளை பண்ணலடா. அப்புறம் கால் பண்ணாடா, அதையும் அட்டன் பண்ணலடா. அண்ணா உன் பையனை தேடி பார்த்து என்னது உன் பையனை ஏன் ரிட்டர்ன் ஏன் வர மாட்டேங்குது? பாக்கி அந்த ஒரு சிலர் வருது, நிஷாந்த் வருது. அப்படியா? சாரிப்பா, யார் பேருனா விட்டேன்னா மன்னிச்சுங்கப்பா. பாட்டு பாடினு இருக்கும்போது கரகன்னு மேலே போயிடுதுப்பா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் லைவ்ல வரமா, எனக்கு தெரியாதுப்பா இதை பற்றிலாம். பாக்கி அக்கா பாரு அக்கா, ஸோ கியூட் டுகெதர். பாக்கி அக்கா பாருக்கா, உன்னதான் பாரு சொல்கிறேன். நீ பாருக்கான்ற கம்யூனிட்டியில் பாருக்கான்னு நினச்சினுக்கிறேன் நான். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கானா யோமன். ஓகே தலைவா, தேங்க்யூ பிரகாஷ். நோ 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 நோ. ஹாய் அண்ணா, பெங்களூர் பில்லிங்கோ. ஏய் ஹாய் அண்ணா, நேம் சொல்லுங்கள். இது யோசுவதி அண்ணா நேம் சொல்லுங்கள். யோசுவதி அண்ணா. யோசுவதி ஹாய்மா. என் பெயர் ராஜேஷ். நீங்கள் வெளிவரும்போது எனக்கு அழுகை வந்து விட்டது. தேங்க்யூ சாரி ராஜேஷ். சந்தர்ப்ப சூழ்நிலை. உள்ளே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும். உள்ளே எங்களுக்கு சாரி வெளியே என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. அண்ணா ஒரு நாள் எங்கள் ஊருக்கு வாங்க. உங்கள் ஊருக்கு வரேன்பா. இட்ஸ் மீன்னு போட்டுக்கிறீங்கப்பா. வசந்த் சேட்டு. ஓகேவா சேட்டு? ஏன் இவ்வளோ லேட்டு? ஹாய்ண்ணா. பாக்கியான்னு சொல்லுங்கண்ணா. பாக்கியா. ஹாய் பாக்கியா. உங்கள் பேர் தானம்மா டெய்லி சொல்லிட்டு இருக்கேன் வீட்டில். நல்ல பேருமா. யூ ஆர் மை பிக் ஃபேன் அண்ணா. தேங்க்யூ சைலண்ட். நான் குமார். ஹாய் சார். சார் என்ன சார் இவ்வளோ லேட்டாக வரீங்க? உங்களுக்கு உதகுது சார். வாங்க சார், உங்களுக்கு இருக்குது சார். உங்களுக்கு என் பேர் விட்டுட்டீங்க அண்ணா. என்னது? ரேக்ஷுமனா? ஏம்மா ரேகா சுமன். ஏம்மா வண்டியில் பின்னாடி பிரேக்கு என்னம்மா நீ? ஏம்மா அந்த வண்டி அங்கேருந்து ஓட்டின்னு வரதுக்குள்ளேயே வண்டியை கொடுத்து அமிச்சிட்டு பாவம் குழந்தைங்க இங்கே லைவ்ல வெயிட் பண்ணுங்கிறானுங்க. 1 hour வெயிட்டு. உன் வண்டியால் தான்மா வெயிட்டு. அந்த வண்டியை பிரேக் அடிச்சு அங்கே ஒரு 4-5 இடத்துல விழுந்திருப்பாம்மா நான். சரி ஓகே, நல்லபடியாக வீட்டுக்கு வந்துட்டேன். லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்க. சுமன் சார் கேட்டுன்னு சொல்லுங்கள். நிறைய குழந்தைங்க உள்ளே இருக்குது பார்த்தேன். எனக்கு ஒரு குழந்தைய எடுத்து வைக்க சொல்லுங்கள். ஏய் மாமா, உன்னதான் மாமா கேட்டுக்கிறேன். போயிடுங்கிறேன் மாமா. இங்கே மாமா குழந்தைய காட்ட சொல்கிறாங்க. எடுத்து காட்டு. பாக்கி மாதா என்னம்மா தூக்கி காட்டு. இந்த மாதா தெரு வந்து பாரு, தூக்கி காட்டு. அம்மா அந்த பாட்டு பாடு. பண்ணுடா பொருடா ஓகே. தேங்க்யூ பிரதர். என் பேர் விட்டீங்க ரேஷ்மன். ஓகே. ஹாய் அண்ணா, ஹவ் ஆர் யூ? ஐ எம் கோவை. சந்தோஷ். ஐயோ பிடிச்சிட்டான். ஐயோ அண்ணா, நான் உங்கள் கோவமாக இருக்கா அண்ணா? அப்பு குட்டிய ஒய். ஏன் ஒய்? எதுக்கு பக்கம்? நீங்கள் தான் டைட்டில் வின்னர். சாரிடா தங்கம். சாரிடா. சாரி விட்டுரு. அதான் நீங்கள் இருக்கிறீங்களே டைட்டில். எதுக்கு நீங்கள் இருக்கிறீங்க? எதுக்கா டைட்டில்? எனக்கு உங்ககிட்ட பேசிகிட்டே இருக்க போகிறேன், பழகிட்டே இருக்கிற போகிறேன். அண்ணா பாக்கியா அக்கா சாங் டெடிகேட் பண்ணுங்கண்ணா. பாக்கியா உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்ணுறீங்களா? யார் கேட்டிருக்கா? போனிக்ஸ். அப்புறம் வந்து வினோத் அண்ணா. மகா வினோத் அண்ணா. பாக்கியா உனக்காக ஒரு சாங். கடவுள். ஐயோ இதெல்லாம் வான தம்பி. சிவா வான தம்பி. ப்ரோ சாப்பிட்டாச்சா ப்ரோ? சாப்பிட்டேன். இது மாதிரி இருக்க பாரு. சொல்லு இப்போ சொல்லு. ஓகே. தவிர கல்யாணம் வச்சுக்கிறேன். வந்துடுங்க அவனுக்கு. ஓகே சொல்லிட்டேண்ணா. ப்ரோ சாப்பிட்டாச்சா? கடவுள். ஹாய் அண்ணா, என் நேம் சொல்லுங்க அண்ணா. ஜெரி.
நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்கன்னா தம்பி அதான் வேணாப்பா தம்பி, எங்கள் வீட்டில் ஓட்டை தான் போட்டுக்கிறோம், இன்னும் தளம் போடணும். ஏற்கனவே அந்த காமெடி ஐயோ கரண்ட் ஏய் மாதுளை பழம் தனியா அண்ணா தருண் சொல்லுங்க. ஓகே அண்ணா, கட்சி பேர் தயவுசெய்து பண்ணாதீங்க, தயவுசெய்து தம்பி, கட்சி பேர்லாம் வேணாப்பா. நம்மளுடைய உழைப்பு, நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், பாட கூப்பிட்டா போய் பாடலாம், அது ஒன்று நம்ம தொழில், அவங்க சம்பாதிக்கிறாங்க நம்ம. அதனால் வந்து என்ன பர்சனலாக வந்து என்ன இது பண்ணாதீங்க. எனக்கு என்னவோ அதை நான் என் மனவானில் எழில் கேட்டிருக்காரு. என் மனவானில் சிறகை விரிக்கும் வண்ண பறவைகளே, என் கதையை கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள்ளும். கல கல கலவென துள்ளி குதித்திடும் சின்னஞ்சிறுகளையே, என் நிலையை கேட்டால் உங்கள் துள்ளலும் தானாய் அடங்கிவிடும். உங்களைப் போலே சிறகுகள் விரிக்க நானும் ஆசைப்பட்டேன். சிறகுகளின்றி வானத்தில் பறந்து தினம் தினம் திரும்பி வந்தேன். ஒரு பாட்டு போதுமோ எடுத்து கூறவே, இதயம் தாங்குமோ நீ கூறு. இறைவனிட வரங்களை கேட்டேன், சொரங்களை அவனே கொடுத்தான். மனிதரில் இதை யாரும் அறிவாரோ? நான் பாடும் பாடல் எல்லாம் நான் பட்ட பாடே என்றோ. பூமியில் இதை யாரும் உணர்வாரோ? மனதிலே மாளிகை வாசம், கிடைத்ததோ மரநிழல் நேசம். எதற்கும் நான் கலங்கியதில்லை இங்கே. ராகம் உண்டு, தாளம் உண்டு, என்னை நானே தட்டிக் கொள்வேன். என் நெஞ்சில் உண்மை உண்டு, வேறென்ன வேண்டும்? என் செல்போனில் மிஸ்டு கால் கொடுக்கும் அட்டு ஃபிகருங்களே. ககானாவினத்துக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இது சும்மா ஜாலி, தப்பாக நினைக்காதீங்க, ஒரு காதல் பாடல், இதெல்லாம் அப்போ எழுதின பாட்டு. என் மன வாணிச்சிருக்க பாடியாச்சு தம்பி. அண்ணா பையன் நேம் சொல்லுவேன். ஸ்ரேயாஸ்பா, ருக்ரன், அவர் பேர் வந்து, எங்கள் அம்மா பேர் ருக்கு, எங்கள் அப்பா பேர் வந்து உத்திரன். அதனால் வந்து எங்கள் அம்மா பேர்லேருந்து ருக்கு, அப்பா பேர்லேருந்து ரன், ருக்ரன் வச்சுருக்கேன். ஆனால் ஸ்ரேயாஸ் அவருடைய பேர், 2 பேர், அவருக்கு பெட் நேம் வந்து ருக்ரன். என்மன அவனுக்கு பாடியாச்சு. அண்ணா பையன் நேம் சொல்லுங்கள், ஸ்ரேயா சொல்லியாச்சு, ருக்ரன் சொல்லியாச்சு. கிருக்கல் விட்ட பாடியாச்சு. ஹாய் ப்ரோ, ஐ எம் பிக் ஃபேன், தேங்க்யூ. இட்ஸ் பிரகதி, சஞ்சய். வேறு இந்த சாட் பண்ணுற மாதிரி வந்து அடிக்கடிக்கு. வசந்த், அண்ணி எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க தம்பி. பார்த்தா அவன் லைவில் பார்த்தேப்பா. அண்ணா ப்ளீஸ் டெல் மீ நேம். பட் ரொம்ப டைம் ஆகிடுச்சு, நீங்கள் பசி கிளம்புறாங்க போல். அண்ணா மை நேம் சொல்லுங்கண்ணா. அட்டாக் பேரை வந்து நீங்கள் கீழே போட்டுருங்க, பேட்ரி ஆகிட்டு. ப்ரோ லவ் யூ பாக்கியாக்கா, 2 பேரும் க்யூட்டாக இருக்கீங்க. தேங்க்யூ ஷோபிகா. விட்டுருங்க அண்ணா. அமிர்தினீங்க. ஓகே கமெண்டி. ஓகே ஹாய் அண்ணா, எப்படி இருக்கீங்க? தேங்க்யூ ஜெயலக்ஷ்மி. அப்புறம் வந்து வினோத் அண்ணா, விக்கி லவ் யூ என்ன சொல்லுங்கண்ணா. விக்கி லவ் யூ. அப்புறம் வந்து என்ன பாடியாச்சு. வினோத் அண்ணா, விக்கி சொல்லியாச்சு. நேம் சொல்லுங்கண்ணா. யுவா, எஸ்டிஆர் கவோ, கிரேசி. பேர்லாம் படிச்சிடறேன் அண்ணா. பேர்னா ஆர்ட். பேர் வந்து கமெண்ட்டில் போடுங்க, நான் சொல்லியிருக்கேன்ல அண்ணா. தயவுசெய்து கமெண்ட்டில் பேர் போடுங்க பிரதர், காமெண்ட்டில் போடுங்கண்ணா. நினைப்பு பண்ணுங்க. சரி ஓகே தேங்க்யூ. லாஸ்ட்டில் போயிடலாம். பிரீத்தி, ஹாய் பிரீத்தி. நிறைய பேர் பண்ணியிருக்கீங்கப்பா, எனக்கு போகவே மனசு இல்லைப்பா. அண்ணா சவுதியிலிருந்து ராஜேஷ் பேசுகிறேன். நீங்கள் குடும்பத்திற்காக இருக்கிறீர்கள் என்று தோற்க மாட்டீர்கள். கண்டிப்பாக தம்பி. ப்ரோ மை நேம் கிரண். யார் பேர்னா விட்டா வினோத்னா. ஓகே, யார் பேர்னா விட்டால் மன்னிச்சிங்க தம்பி. எல்லாருக்கும் காதல் எழுதின வாழ்த்துக்கள். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப லாங்லேருந்து வண்டி ஓட்டிட்டு வந்தேன். அண்ணா ஹாய், டைம் ஆகிடுச்சு. வண்டிலவு அண்ணா ஹாய், தேங்க்யூ. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் நான் பிரீத்தின்னு சொல்லுங்கள். பிரீத்தி, நிஷா, அண்ணா, அண்ணி. ஓகே தேங்க்யூ, ரொம்ப நன்றிம்மா உங்களெல்லாம் பார்த்ததுக்கு. அண்ணா ப்ளீஸ் அண்ணா, என் நேம் ஈஸ்வரி. ஹாய் ஈஸ்வரி. அண்ணா ரவி, கீழே பேர் போட்டு அமைச்சிருங்க. வாசுகி,
அண்ணா ஒரு டைம் சொல்லுங்கள் வாசுகி. ஹாய் அண்ணா, ஹாய் தங்கி. இதுமாரி போட்டு அமிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது. ஓகேவா? கேள்வி அடுத்த முறை லைவில் வரும்போது கூட இதேமாரி போட்டுருங்க. ஆனால் உங்கள் பழைய காமெடி பொண்டாட்டி எப்பா எனக்கு என்னமோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா பழைய பொண்டாட்டின்னு வந்துச்சுப்பா. பழைய பொண்டாட்டி பாட்டு ஒன்று பாடுன்றீங்க. இங்கே நான் வந்து என் ஒய்ஃபு வர பக்கத்தில் இருக்கிறா. பழைய பொண்டாட்டின்னு என்ன நினைப்பாவோ? கட்டாயம் பாக்கியாவுக்கு மெசேஜ் பார்க்க சொல்லுங்கள். ரொம்ப நாளாகவே பேச ட்ரை பண்ணுறேன். யார் என்ன பண்ண சொல்கிறேம்மா? பாவம்மா, குழந்தை 1 வயசு குழந்தை வச்சுருக்காங்கம்மா. நைட்டுலேருந்து காலையில் வரைக்கும் 5 மணி நேரம் அவனை காலையில் போட்டு ஆட்டிகிட்டே இருக்கணும். அவனை கீழே படுக்க வச்சா ஓன அழுவான். ஓகேவா? அவங்க பிளட்டு அவங்களுக்கு ரொம்ப கம்மியாயிடுச்சு. வெடிய காத்தால தான் அவங்க தூங்குறாங்க. 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் தான் டெய்லி தூக்கமே. அவ்வளோ அமுகலம் பண்ணுறான் ஸ்ரேயாஸ் வீட்டில் குட்டி பையன். நீங்கள் சாதாரணமாக அவங்கள வந்து நீங்கள் அவளை ரிப்ளை பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க அவ்வளோ டிப்ரெஷனில் இருக்காங்க. அவங்களால குழந்தைய வச்சுன்னு பார்த்துக்கிட்டு அதுலேயும் சமைக்கணும். அவனை வச்சுட்டு அவன் கீழே இறக்கி விட்டா அவ்வளோதான், வீட்டை கத்தி கூச்சல் போடுவான். அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கொஞ்ச நாள் அவன் ஒரு 10 வயசு வரைக்கும் வளர்கிற வரைக்கும் ஒரு 10 வருஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு ரிப்ளை வரும். அந்த மாதிரி தான் போல் அவர் நிலைமை அப்படி தான் இருக்குது. பாவம், எனக்கே மனசு கஷ்டமாக இருக்கு. அந்த அளவுக்கு பண்ணுறான் அவன் குட்டி பையன், விட்டு இருக்க மாட்டான். அண்ணா பிக் ஃபேன் அண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஓகே அண்ணா, நித்யா, சந்தோஷ், எல்லார் பேரும் சொல்கிறேன். யார் பேருனா விட்டேன்னா மன்னிச்சிங்க. பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, சாப்பிட்டு தூங்கலாம். எல்லாருக்கும் நன்றி. எடிட் பண்ண தம்பிகள், என்னுடைய பிறந்த நாளுக்கு கானா கலைஞர்கள் வந்து எல்லாமே ஒரு இடத்துல வந்து நின்று பிரம்மாண்டமாக பாட்டெலாம் பாடி எல்லா கானா கலைஞர்களும் வந்து பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நான் கைமாறு செய்ய போகிறேன்னு தெரில. ஒட்டுமொத்த எனக்காக பேசின கேஜிஎஃப்ல இருக்கிற தம்பிங்க, பெங்களூரில் இருக்கிற தம்பிங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை ஏரியாவில் இருக்கிற என் தம்பிங்க, விஷ் பண்ணுவோம் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. எனக்காக எடிட் பண்ண தம்பிங்க, சப்போர்ட் பண்ண தம்பிங்க எல்லாருக்குமே நன்றி. ஒரு குடும்பத்துலேயும் அண்ணா சொல்லுங்கள். ஷீபாவா பேர். ஹாய் ப்ரோ, சாப்பிட்டியா அண்ணா? ஓகே மை தலை, தேங்க்யூ. ஹாய் அண்ணா, தூத்துக்குடி வாங்க இருந்து மணி, தூத்துக்குடியிலேருந்து மணி. வயிற்றுலனோவே விக்னேஷ். ஆஹா, பாடலாம். ரொம்ப டயர்டாகுதுண்ணா. ரொம்ப நன்றி. இதோட நான் லைவில் முடிச்சுக்கிறேன். உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திக்கிறேன். ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட நல்ல ஒரு, ஏன்னா இப்போ பறக்க வந்து என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாத போட்டேன். சத்தியமாக இதுதான். பைக்கில் வந்து ஏதோ லைவ் போகிறேன்னு சொல்லிட்டுமே, அது என்ன பேசணும்லாம் இல்லை, அப்படியே பேசிகிட்டு இருக்கேன். திவா ஹாய் பாலாஜி சொல்லுங்கண்ணா. ஹாய் பாலாஜி. அதனால் வந்து அண்ணா இட்ஸ் மீ நிவி. ஹாய் நிவி. எல்லாருக்குமே லைவில் வந்து கமெண்ட் பண்ண அத்தனை பேருக்கும் ஹாய், அத்தனை பேருக்கும் லவ் யூ, அத்தனை பேருக்கும் அவ்வளோதான். என்னால் இப்படி தான் மொத்தமாக சொல்ல முடியும். பெரிய ஓகே, தேங்க்யூ. எனக்கு ஓகே பாய்ண்ணா. வந்து அத்தனை கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய லவ் உங்களுக்கு இருக்கும், உங்களுடைய லவ் எனக்கு இருக்கும். உங்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்கள் எல்லாருக்குமே ஹாய். உங்கள் எல்லார் பேரும் சொன்னதான் நினச்சிங்க. மௌலி ஹாய் ப்ரோ. ஓகே பிரதர், தேங்க்யூ ஸோ மச். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. என்னுடைய சகோதரிகள், தங்கச்சிக்கு, அக்கா, தம்பிகள், அண்ணன்கள் எல்லாருக்குமே நன்றி. உங்களை விட்டு வந்துடுவேன். நான் தப்பாக நினைக்காதீங்க. அடுத்த லைவில் வந்து மீட் பண்ணுறேன். நன்றி. பாசமாக எல்லாரையுமே காதலிங்க, தப்பு இல்லை. அம்மா மேலே காதல் வைங்க, அண்ணன் மேலே, தம்பி மேலே, தங்கச்சி மேலே, ஃப்ரெண்டு மேலே, நீ பண்ணுற தொழில் மேலே, நீ இசை மேலே, ஓகேவா? எல்லா மேலேயும் நீங்கள் லவ். இப்போ ஒரு ட்ரம்ஸ் கற்றுக்கணும், ஒரு பாட்டு கற்றுக்கணும்னா கூட நம்ம அதை லவ் பண்ணணும். அதை நம்ம லவ் பண்ணால் தான் அதை நம்ம கற்றுக்க முடியும். அப்போ தான் நம்ம அதை அடைய முடியும். அது மாதிரி வந்து காதல் வந்து நிலைச்சி இருக்கும். உலகத்தில் காதல் நிரந்தரமாக, இந்த உலகமே அழிஞ்சாலும் காதல் கண்டிப்பாக நீ இருந்துகிட்டே இருக்கும். அனைவருக்கும் காதல் தின வாழ்த்துக்கள். சௌமி, ஐ எம் சௌமி. சே ஹை வினோத், லவ் யூ. தேங்க்யூ சௌமி. ஹாய் அண்ணா. அண்ணா நிஷா சொல்லுங்கள். ஐயோ அப்படியே சொல்லிகிட்டே இருக்கும், ரொம்ப டைடாக இருக்குது. ரொம்ப நன்றி உங்கள் எல்லாரையும் சந்திச்சதில்லை. நிஷா ஹாய். லோகேஷ் லவ் யூ அண்ணா. இப்படியே போட்டு இப்படியே உட்காந்துருவாங்க போலப்பா எல்லாம் பேசாமல். அப்படியே உங்களை ஒரு நாள் நைட் ஃபுல்லாகவே நான் உட்காந்து உங்களுக்காக நான் ஒரு நாள் உட்காந்துடுறேன். அப்படியே ஜாலியாக பேசலாம். லவ் யூ அண்ணா. தேங்க்யூ. பிக் பாஸ் 10 போக. பிக் பாஸ் 10 போவா? ஏப்பா ஒரு வாட்டி ஒரு பிக் பாஸ் தான் அனுப்புவாங்க அண்ணா. எனி மூவி அப்டேட். அப்போ கம்பி மலேசியா எப்போ வரீங்க? கண்டிப்பாக மலேசியா வர வேண்டியது. மலேசியா நீங்கள் இங்கே இன்வைட் பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக வருவேன். நல்ல ப்ரோக்ராமாக அரேஞ்ச் பண்ணுங்கள் மலேசியாவில். கண்டிப்பாக நான் வரேன். லைவ் மூலிமா சொல்கிறேன். துபாய் வந்துட்டு போன அப்புறம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸ்ரீலங்கா நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன்.
அப்புறம் வந்து ஜெர்மனி, மலேசியா அங்கே ஒரு ப்ரோக்ராம் கேட்டிருக்காங்க, அங்கேயும் வரேன். நீங்கள் ப்ரோக்ராம் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து பண்ணலாம். ஈவெண்ட் மேனேஜர்லாம் இருப்பீங்க, டீமோடு வந்து பண்ணுறோம், ஜாலியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ பிரதர். மனசு இல்லைப்பா, எல்லாம் மெசேஜ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்கு. இன்னொருத்தண்ணா இந்தியன் சொல்லுங்கண்ணா, இந்தியன் தான் எல்லாம். ஹாய். தேங்க்யூ பாக்கியா, எல்லாருக்கும் நன்றி. உங்களுக்காக ஒரு சான்றிதழ், உங்களுக்காக இது எல்லாருக்குமே, நான் ஓட்டுறேன். ஓகேவா? அப்படியே தருங்க, உங்களுக்காக நான் சாப்பிட்றேன். தேங்க்யூ. சாரி, உங்கள் சார்பாக நான் சாப்பிட்டேன். தேங்க்யூ. ரிப்ளை எப்படி பண்ணுறது? எனக்கு எல்லாருக்கும் ஒரு ஹாய் ரிப்ளை பண்ணிடுறேன். ஹாய், love you all, my dear செல்லம்ஸ். எல்லாமே என் செல்லம்ஸ் தான், எல்லாமே என் செல்லம் தான். நீங்கள் எல்லாமே நன்றி. நான் போட்டிருக்கேன், ஹாய், லவ் யூ ஹால் மை டியர் செல்லம். ஓகே, தேங்க்யூ, நன்றி. உங்களை விட்டு போக மனசில் இருந்தாலும் போன பசிக்குது.